அனைவருக்கும் வணக்கம். நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே நான் யார் பற்றி பேச, எல்லாருமே எனக்கு கேப்டனை நான் திருமணம் செய்த நாள்லேருந்து தெரிஞ்சவங்க தான். நீங்கள் சொன்னீங்க அலெக்சாண்டர்னு, இவர் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரியும். சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து இவன் எனக்கு தெரியும். இளையராஜா சார் அண்ட் ஜீவா ஆண்டி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எனக்கும் கேப்டனுக்கும். இது பல பேருக்கு தெரியாது, நான் பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். சினி இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸு தான், அதில் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரெண்ட் ஜீவா ஆண்டி தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், ஃப்ரெண்டு, க்ளோஸ் டு ஹார்ட். அப்போல்லாம் கேப்டனுடைய படங்கள், எல்லாருடைய படங்களும் ரிலீஸ் ஆகும். அப்போ நாங்களாம் ரொம்ப பிஸி, ஹீரோஸை விட ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஏன்னா ஜீவா ஆண்டி, இளையராஜா சார் எல்லா படத்துக்குமே ப்ரிவியூக்கு என்ன கூப்பிடுவாங்க. கேப்டன் சார் ப்ரிவியூனா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பொங்கல், தீபாவளி அப்படின்னா என் தம்பி சுதீஷ் அண்ட் ஜோதி இங்கே இருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த டேஸ், கோல்டன் டேஸ் அப்படிங்கிறத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா யுவன் எனக்கு தெரியும், நாங்கள்லாம் ப்ரிவியூவில் உட்காந்து பார்க்கும்போது சின்ன குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வருவாங்க. அவ்வளோ ஒரு க்யூட் பேபியாக நான் பார்த்தேன். இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு என் பக்கத்தில் பிரபா, ஷம்மு இங்கே நிற்கிறாங்கன்னா அதே தான் எனக்கு யுவனும் கூட. சரியா? ஏன்னா நான் ராஜா சார் ஃபேமிலியோட அவ்வளோ ஒரு க்ளோஸ். எதுவாக இருந்தாலும் நான் மனசு விட்டு பேசுவேன் ஆன்டிக்கிட்ட. அதே மாதிரி சரத் சார், எங்களுடைய திருமணம் நடந்தது 1990 ஜனவரி 31. அப்போ தான் புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகுது. சார் கேப்டனோட நடித்து அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அப்படிங்கிறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் சரத் சாருக்குமான அந்த பாண்டிங், அந்த நட்பு மிகப்பெரிய அளவில், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குது. கேப்டன் நடிகர் சங்க தலைவராக இருந்தப்போ ரைட் அண்ட் லெஃப்டாக சரத் சாரும் நெப்போலியன் சாரும் அப்படியே நிற்பாங்க கேப்டன் கூட. எல்லாமே ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பழச நினச்சா ஒன்றுமே கோல்டன் டேஸ் தான். அதே மாதிரி தான் பொன்ராம் சார், அவருடைய திரைப்படங்களை பார்த்தாவே அவ்வளோ காமெடியாக இருக்கும். எங்கள் அம்மா அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதை பல முறை அவருக்கு நான் சொல்லியிருக்கேன். வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங்கை பார்த்தா எங்கள் அம்மா எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க, படுத்திருந்தா கூட. ஸோ அந்த அளவு அவங்களுக்கு பிடிச்ச படம். முகேஷ் ஃபஸ்ட் இந்த படத்தில் ப்ரொடியூசராக வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுடைய முதல் ப்ரொடியூசர் என்னுடைய பிரதர் LK சுதீஷ். அவரை நான் இப்போ ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்றேன். ஏன்னா சுதீஷ் சண்முக பாண்டியனுடைய ஃபர்ஸ்ட் மூவி சகாப்தம். அவருடைய தாய் மாமா மட்டும் கிடையாது, அவருடைய எல்லாமாக இருந்து சண்முக பாண்டியனுக்கு சகாப்தம் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவர் சுதீஷ். அதனால் இங்கே எல்லாருமே எனக்கு புதுசில்லை, எல்லாரும் ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதே மாதிரி கேமராமேன் சார், நான் ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு 1 or 2 days தான் போனேன். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆனார். ராஜேஷ் சார், உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும் கேப்டனுக்கும் எனக்கும். ஜவஹர் சார், ஆல் த பெஸ்ட், ஜெயிக்கிறோம் நம்ம அப்படின்றது இப்போ சொல்கிறேன். கல்கி, உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கு, உனக்கு சொல்கிறேன்னா ஆல் த பெஸ்ட். ஏன்னா காமெடி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. பொன்ராம் சார் ப்ரொடியூசரும் மூவி பார்க்க என்னை அழைச்சாங்க. அப்போ நான் போய் பார்த்தேன் படத்தை. நீங்கள் பார்த்துட்டு அதை சொல்லணும். ஆஸ் எ மதர் நான் சொல்லலாம், அம்மா இல்லை அதனால் சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலி உண்மையிலேயே இந்த படம் குடும்பமாக போய் தியேட்டரில் கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படமாக நிச்சயம் தமிழக மக்கள் இதை அங்கீகரிப்பாங்கன்றதுல மாற்று கருத்தில்லை. விஜய் பிரபாகர் அண்ட் சண்முக பாண்டியன் கேப்டனுடைய தவ புதல்வர்கள். அதை கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணீங்க. சண்முகா என்ட்ரி ஆகுறாரு, எந்திரிச்சு நின்று அதை ஃபோனில் ஷூட் பண்ணுறாரு பிரதர்னா, அதுதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங். ஸோ அண்ணனுக்கு தம்பியும் தம்பிக்கு அண்ணனும் எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க.
அந்த மாதிரி. ஸோ இந்த படத்தை பற்றி நான் எஸ்பெஷலி சொல்லணுன்னா, ராஜா சாரும் யுவனும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்துக்கு. ஒரு அம்மா பாட்டு சென்டிமெண்ட்னாலே அது ராஜா சார் பண்ணாதான் அது எல்லாருக்கும் விரும்புவாங்க. அந்த பாட்டு யுவனும் ராஜா சார் இணைந்து பாடியிருக்காங்க. நான் வந்து யுவன் கிட்ட இப்போ கூட அங்கே ரூமில் மீட் பண்ணுறப்போ சொன்னேன், ஏன்னா யுவன் இப்போ இங்கே இருக்கிறது இல்லை, அவர் துபாய் ரொம்ப பிஸியாக இருக்கார். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக பார்க்க முடியல. அதனால் இப்போ தான் நான் யுவன் பார்த்தேன். அப்போ சொன்னேன், யுவன் எக்ஸ்ட்ரானரி, நீங்கள் மியூசிக்கும் பண்ணியிருக்கீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பிரமாதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கம்மா அப்படின்னு மனசார நான் யுவனை பாராட்டினேன். அதே மாதிரி தான் சரத் சார், உண்மையான மாமா எங்கே நிற்கிறாரு. ஆனால் படத்தில் மாமாவும் மச்சானும் நீங்கள் பண்ண லூட்டியை பார்த்தா உண்மையிலேயே நான் அப்படி சிரித்தேன். அந்த படத்தை பார்த்து பயங்கரமான கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எக்ஸ்ட்ரானரியாக ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. துப்பாக்கியை பிடிங்க பாண்டி அண்ட் சொல்கிறதுலே தெரியும் அந்த அளவு ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ள. முகேஷ் ஒரு சின்சியர் ப்ரொடியூசர். அவர் வந்து யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் மிக பிரமாதமாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற ஒரே எண்ணத்தோட இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. முகேஷ், ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஃப்யூச்சரில் பெரிய ப்ரொடியூசராக வருவீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். பொன்ராம் சார், தொடர்ந்து எல்லா படமும் பிரம்மாண்ட வெற்றி படங்களாக அமையும், அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே எல்லாரும் போய் December 19th நீங்கள் எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனவே ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அதாவது நம்மளுடைய ஸ்டார் மூவிஸ் கொம்பு சிவிக்கு, அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், எல்லாரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இதோ உட்கார்ந்துருக்காங்களே, கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 19th நம்ம எல்லோரும் திரைப்படத்தில் பார்ப்போம். எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் டு த க்ரூ. ஐ விஷ் எவ்ரி ஒன் கிராண்ட் அண்ட் வெரி சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இது நிச்சயம் இருக்குன்றதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். பெரிய நன்றிகள், பெரிய நன்றிகள். சூப்பர் ஹாப்பி டு பி ஹியர். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்ன நிறையா பேசணும். ஏன்னா பிகாஸ் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் கேப்டன் சார் படம் பார்த்து தான் நான் லைக் எப்படி சொல்கிறது, அவங்க வந்து அந்த பூட்ஸ், பேண்ட்டு, ஃபைட்டு அந்த மாதிரி தான் லைக் இட்ஸ் லைக் வெரி இன்ஸ்பைரிங் பர்சன். அண்ட் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஐ திங்க் அம்மா வந்து ஒரு சார்ட் ஆஃப் டின்னர் புஃபேலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. அப்போ கேப்டன் சார் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகி வந்தாங்க. அப்போ நான் டான்ஸ் ஆடினேன். எத்தனோன்னு இருந்தேன். அவங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிறாங்க, சரி சொல்லிட்டு டேடியோட பாட்டு போட்டு நான் என் கசின்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினோம். ஸோ இங்கேருந்து இட்ஸ் லைக் கம்மிங் ஹியர் அப்படின்றது தான் இட்ஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொன்ராம் சார் வந்து நான் கேட்டேன், கதைலாம் கேட்டு யார் சார் ஹீரோ அப்படின்னோடனே சொன்னோடனே நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, நான் பண்ணுறேன், நான் இது இல்லை, நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் ஏன்னா அவ்வளோ எப்படி சொல்கிறது, அவ்வளோ பேருக்கு நிறையா ஒரு பில்லராக இருந்திருக்கிறாங்க. அண்ட் கண்டிப்பாக மை பிரதர் ஐ திங்க் ஷண்முகா பாண்டியன் வில் பி லைக், அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது இந்த சினிமாவில். அண்டு சரத் சார்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஷண்முகா பாண்டியன் எனக்கு மியூசிக் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பொன்ராம் சார் ஸ்கிரிப்டு நான் கேட்டு நான் வந்து ரொம்ப நாள் கழித்து நான் என்ஜாய் பண்ண ஒரு அந்த காமெடி, அந்த சென்ஸ் எல்லாமே சான்ஸே இல்லை சார். சூப்பராக இருந்தது. எனக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது, செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாலா சாரோட கேமரா ஒர்க் சூப்பர். அண்ட் கேப்டன் சாருக்கு நான் வந்து எனக்கு கோர்வையாக பேச தெரியாது, நான் அப்படியே மைண்டில் வரதை அப்படியே பேசிடுறேன். ஸோ கேப்டன் சாருக்கு வந்து நான் தென்னவன் படம் வந்து மியூசிக் பண்ணேன். பட் ஆனால் அரவிந்தன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அலெக்சாண்டர்னு ஒரு படம் அண்ணன் மியூசிக்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டார், ஏதோ ஹிந்தி படத்துக்கு பாம்பே போகிற மாதிரி வந்தது.
ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சுப்பு பஞ்சு சுப்பு வந்து எனக்கு வந்து நீ இந்த படம் ரீரெக்கார்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அலெக்சாண்டர் படத்துக்கு ஒரு சாங் நான் பண்ணேன். ஸோ அப்படி தான் அங்கேருந்து தான் இப்போ என் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவங்க சன்னுக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு என் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். இன்றைக்கி இல்லை, எப்போ கூப்பிட்டாலும் I'll be there because super happy to be a part of this project and had a great fun working. Super. கொம்பு சேவி ப்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என்றும் என்னை இந்த திரையுலகத்தில் உயிர் கொடுத்த விஜயகாந்த் அவர்களின் மனைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களே, இனிய சகோதரர் சுதீஷ் அவர்களே, பத்திரிகை சகோதரி, ஊடக நண்பர்களே, அன்பு சகோதரர் விஜயகாந்த் மற்றும் என்னுடைய ரசிக பெருமக்களே, தொண்டர்களே, தோழர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக பேச வந்தாலே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. கையில் பேப்பர் வச்சுருக்கிறது எதுக்குன்னா அதை பார்த்து பேசுகிறதுக்கு இல்லை. அது யார் யார் பேரெலாம் நம்ம பொன்ராமன் நானும் வந்து எல்லார் பேரையும் சொல்லலான் இருந்தோம். ஆனால் கவிஞராக ஒருவர் ஆர்ட் டைரக்டர் ரூபத்தில் வந்து அனைத்தையும் பேசிவிட்டார் என்ற காரணத்தினால் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றோம். இங்கே கூட இந்த படத்தில் வந்து முதல்ல நான் வந்து இந்த விழாவில் வந்து நிற்கிறேன்னா, இது ஒரு கொம்பு சேவி திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் விழாவை நான் எடுத்துக்கிறேன். இது உணர்வுபூர்வமான ஒரு விழா என்று நான் சொல்ல வேண்டும். இந்த மேடையில் நிற்கும் போதே ஐ பிகம் வெரி நாஸ்டாலஜிக். நான் வந்து விஜயகாந்த் சாரை திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியாது. அது திங்க் பண்ண ஆரம்பித்தேன்னா என் கண்ணீரில் நீர் வடிய தான் செய்யும். ஏன்னா அதை மட்டும் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஒன்றே ஒன்று, இந்த பாசம் என்பது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லும்போது நட்பை பற்றி சொன்னாங்க. இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து பொன்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாலும், சண்முக பாண்டி இந்த படத்தில் இருக்காருன்னு சொன்ன உடனே ஐ செட் ஐ ஆம் டூயிங் திஸ் ஃபிலிம், கண்டிப்பாக நான் ஒரு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வாழ்க்கை பயணத்தில், அந்த கலை உலக பயணத்தில் நான் முக்கியமான காலகட்டத்தில், ஏன்னா பலரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்லியே தீருவேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு சூழலில் வந்து விஜயகாந்த் சாரோட மேக்கப் மேன் வந்து ராஜு புலன் விசாரணையில் வந்து ஒரு வில்லன் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ராஜு வந்து நேராக போய் விஜயகாந்த் சார்ட்ட சொல்லி, இந்த தயாரிப்பாளர் வந்து வாட்ட சாட்டமாக இருக்கார், போட்டு மிதிக்கிறதுக்கு நல்லா இருப்பார்னு போய் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். உடனே என்னை கொண்டு போய் விஜயகாந்த் சார் முன்னாடி ராஜபாத்தா சீட்டில் நிறுத்துனாங்க. அவர் என்னை பார்த்தாரு, நீங்கள் வந்து ராவுத்தரை பார்த்துட்டு செல்வமணியை பார்த்துருக்கனாரு. செல்வமணி தான் இருந்தாங்க. விஜயகாந்த் சார் என்னை பார்க்கும்போதே முடிவு பண்ணிட்டாரு, சரி சரத்குமார் வந்து நடிக்கணும்னு நினச்சிட்டான்னு நினைக்கிறேன். நான் போய் செல்வமணியை பார்க்கும்போது போய் நின்று இந்த வில்லன் வேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், எந்த வேஷனாலும் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி நின்னேன். அப்போ ஏதோ பேசிக்கிட்டாங்க, அவங்கள பேசிக்கிட்டாங்க. இவர் மீசை இல்லாமல் இருந்தால் எப்படி இருப்பாருன்னு காதில் விழுந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை வந்துடுற சார்னு போனேன். பக்கத்தில் ரோனி லாட்ஜ் இருந்துச்சு, அங்கே ஒரு பார்பர் ஷாப் இருந்துச்சு பக்கத்துலேயே. மீசையை வலிச்சிட்டு போயிட்டு நான் இப்படி தான் சார் இருப்பேன் அப்படின்னு. அன்று துவங்கியே தான் இந்த பயணம். மறக்க முடியாத நிகழ்வு அது. அந்த படம் முடிஞ்சவுடனே, புலன்விசாரி படம் முடிஞ்சவுடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை, ஏன்னா விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும். அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த். அதனால தான் இன்றைக்கும் இதயத்தில் ஆழமாக இருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார், சரத் உங்களுக்கு தான் இந்த படத்தில் பெரிய பேருனார். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான். எனக்கு என்ன சார் சொல்கிறீங்கன்னு, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை நடிக்கும் போதும் எனக்கு அடிபட்டுருச்சு கிளைமேக்ஸில். அப்போ அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு பண்ண இல்லை சரத்து குணமாகி வந்துட்டுன்னு சொன்னார். சேம் திங் கண்டினியூ வித் கேப்டன் பிரபாகர். கழுத்து அடிபட்டு 6 மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு 2 பிளேட் வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை. ஐ லாஸ்ட் மை ரைட் வோக்கல் கார்ட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக். பேசாமல் இருந்தேன் 6 மாதம். அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன். நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு.
அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன். ஏன்னா புலன் சார் இருந்தனால நான் அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார். அந்த கேமியோ ரோலை எடுத்துகிட்டு வேறு யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம். அங்கே தான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் இட்ஸ் ஜஸ்ட் ஆணித்தரமாக அடிச்சு வச்சு நெஞ்சில். அவர் என்ன சொன்னார், சரத் குணமாகி வரட்டுங்க, படம் 6 மாதம் ஆனால் வரல, அப்போ தான் நான் எடுத்து முடிச்சிடுவேன் அப்படின்னாரு. நோ அதர் ஹீரோ would have said that. That is the bond I have with விஜயகாந்த் சார். அது ஒரு ஆழமாக என் மனசில் பதிஞ்சதெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பயணித்தது, the way he adapts himself, அவருடைய குணம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லோரும் சொல்லிட்டாங்க, சொல்லாதவங்க கூட சொல்லிட்டாங்க. நான் வேறு எதுவும் பேசலை. ஏன்னா அருகே இருந்து பார்த்தவனாக நான் சொல்கின்றேன். அவருடைய திறமை, அவருடைய அன்பு, பாசம் இதெல்லாம் அருகிலிருந்து நான் அனுபவிச்சோன்னா அது இப்போ அந்த சமயத்தில் தான் பொன்ராம் படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொன்ராம் படம் யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா இரவு நேரத்தில் அமர்ந்து சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் பொன்ராமோட படத்தை போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்து காமெடியாக அன்று நடந்தவையெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். அவர் படம் கதை சொல்கிறேன்னு சொன்ன உடனே கதையை கேட்டுட்டு இருந்தேன். சண்முக பாண்டியன் நடிக்கிறாருன்னு சொன்னோன்னே ஐ வாஸ் வெரி வெரி த்ரில் டு டாக்ட். அண்ட் சண்முக பாண்டியன் நான் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த மேடையில் சொல்கிறேன், யூ வில் பிகம் அ கிரேட் ஸ்டார், வெரி பிக் ஸ்டார். அதில் எந்த ஒரு மாற்றமும் எனக்கு தெரியல. நான் படைத்தலைவன் பார்த்தேன், இந்த படத்துலையும் பார்க்குறேன். இந்த டெடிகேஷன், டிசிப்ளின், அப்புறம் அந்த குணம் இருக்கு இல்லையா, விஜயகாந்த் சாருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சண்முகம், யூ ஆர் ஸ்டில் த சேம் பர்சன் அஸ் விஜயகாந்த். அவர் எப்படி இருப்பாரோ அதே தான். செட்டில் எந்த பந்தா படகாரும் கிடையாது. நான் இன்னாரோட சன்னு, பிரபாகரோட பிரதர், இதெல்லாம் அங்கே தெரியல. நான் ஒரு நடிகன், அவ்வளோதான். அங்கே வந்திருக்கேன், என்ன பொன்ராம் சொல்கிறாரோ ஐ பி டைரக்டர்ஸ் ஆக்டர்னு சொல்லி நடித்தார். அண்ட் வி போத் இந்த படத்தை இப்போ மேடம் கூட சொன்னாங்க, நீ உண்மையான மாமா மச்சான் நடிச்சிருக்கீங்கன்னு. அது நடிக்கலை, வாழ்ந்தோன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வி ஃபெல்ட் ஸோ க்ளோஸ் டு ஈச் அதர். அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சண்முகம் கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சாப்பாடு வரும், நான் கொடுத்து அமிச்சேன் சாப்பாடு கொடுத்து விடுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த உறவு தொடர்கிறது. நான் சண்முக பாண்டியன் சொன்னேன், ஒரு வேளை என் பையன் நடிக்க உங்கள் பேரன் நடிக்க அப்பயும் நான் நடிக்கிறேன். எனக்கு அந்த உறவு அத்தே போகக்கூடாது, வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும், என்றும் மறையாத உறவாக இந்த குடும்ப உறவு தொடர வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமாக இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் பல பேர் நடித்தாங்க, ஏன்னா பொன்ராமன் சொல்லணும்னு வந்துட்டோம். இங்கே தாரணிகா பற்றி சொல்லிட்டாங்க. நீங்கள் பாதியில் நிறுத்தணும், ப்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி நினச்சிருப்பாங்க பொன்ராம். இந்த மாதிரி நடுவில்லாம் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லாமல் அந்த டீச்சர் நடித்தாங்கல்ல, அந்த டீச்சரை நாட்டாமல் வச்சுருந்தார்ல, அவங்க பொண்ணு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? அவங்க அர்த்தமோடு பேசணும். பொன்ராம் இந்த மாதிரி நான் பேசுகிறா வேறு மாதிரி தெரியுது. அது அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. உண்மையிலே தாரணி இட்ஸ் காட் அ வெரி குட் ஃபியூச்சர். ஆனால் இதில் என்ன சொல்லணும்னா, விஜயகாந்த் சார் எல்லாமே ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா, என்னோடய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, நான் முதலேருந்து படம் முடிக்கும் என்னுடைய அந்த காலகட்டத்தில் ரசிகர்கள் எப்படின்னா, என்னை பார்க்குற என்னுடைய ரசிகர்கள், அண்ணா தப்பாக நடிக்கட்டு ஒன்று சொல்லாமண்ணே சொல்லி, இந்த விஜயகாந்த் சார் காலை தூக்கி பின்னாடி டொம்முன்னு நடிப்பாருண்ணே, அந்த மாதிரி நீங்கள் காலை தூக்கி அடிக்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னா. டேய், என் படத்தை பார்த்து என்னை பற்றி பேசினா விஜயகாந்த் சார் நல்லா கிக் போடுவான்ற அந்த அளவுக்கு அவன் உரிமையோடு சொல்கின்ற காலம். இங்கே சண்முக பாண்டியன் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியோடு என் கூட மட்டும் நடிக்கலை, தாரியா கூட நடித்தார். அவங்க அம்மா கவனிக்குமாறு சொல்லிக்கொள்கிறேன். நான் இதையும் பற்ற வைக்கலை, நல்லா நடித்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அது அந்யோன்யமாக நல்ல பாசமாக அந்த சாங்லாம் பிரமாதமாக கொம்பு சீவி விடுறேன்னு சொல்கிற பிரபா இல்லை கொம்பு சீவி விடல, அந்த கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அந்த காதல் காட்சியெலாம் நல்லா பரவசமாக வரும். நான் ஒரு சீனில் பார்த்தா காலை தட்டி விட்டு மேலே உள்ள வச்சார். அது பொன்ராம் சொன்னார், அவரே பண்ணார், எனக்கு தெரியாது. அது ஏதோ நல்லா இருந்துச்சானா சீனில் தான் வந்திருக்கு, கமர்ஷியலாக வந்திருக்குன்னு மேடமும் சொல்லிட்டாங்க. அந்த கமர்ஷியலாக வந்ததுக்கு காரணம் சண்முக பாண்டியனும் வருவார் இதில். அது பொன்ராமோட சேர்ந்து பண்ணாரா சேர்ந்தா பண்ணலான்னு தெரியாது. அப்புறம் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. முனிஷ்காந்த், ஜார்ஜ் மரியம் இஸ் தேர் இந்த மூவி. அப்புறம் வில்லன் நடிச்ச சுஜித் சங்கர் கட்டி தொங்க விட்டார் பாண்டியன் இதில். அப்புறம் அனைராக் அப்புறம் தேனி தமம்னே எல்லாம் வந்திருக்கீங்க. தேனியில் இருக்கிற ஊருக்காரங்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க ஆகிட்டாங்க. அது போக பாலு சார் அண்ட் யுவர் ஷோனஸ் வெரி வெரி ஹேண்ட்ஸமாக எல்லாரையும் காமிச்சிருக்கீங்க. சண்முகோடைய ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. அது ஆக்ஷன் ஷார்ட் தான் பார்த்தேன், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் எடிட்டர் ரொம்ப அருமையாக கட் பண்ணியிருக்கார், பார்த்தேன் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இதில் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சண்முக பாண்டியன் தொடர்ந்து படத்தை செலக்ட் பண்ணி ஒன்று தான் சொன்னேன். சண்முகத்தை நேற்று கூட தான் நேற்று சொன்னேன், டோன்ட் திங்க் யுவர் ஹைட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். நீங்கள் எப்போதுமே குனிஞ்சு பேசாதீங்க, நேராக அப்படி நேர்கொண்ட பார்வையாக நடந்தால் பெட்டர். பிகாஸ்
when you have height advantage 6'4" இருக்கனால மற்றவங்க குனிஞ்சு பேச ஆரம்பிச்சிங்கன்னா then you'll start bending. Don't do it, stand straight, you'll become an Amitabh Bachchan of the South India. Simple as that. ஏன்னா ரொம்ப முக்கியம். பல பேர் நம்ம ஹைட்டாக இருக்கோன்னு குனிஞ்சு பேச பார்ப்போம். அது ஸ்லோலி வில் ஸ்டார்ட் பெண்டிங். அது நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வேண்டிய முக்கியமான இது என்னென்னு சொன்னால், இந்த படம் கொம்பு சிவி வந்து ரொம்ப ஹாஸ்யமாக பொன்ராம் பற்றி சொல்லணும், அப்புறம் முகேஷை பற்றி சொல்லணும். பொன்ராம் சார் வந்து ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருக்கிற டிசிப்ளின், அவருடைய முன்ன சொல்லணும். இங்கே முகேஷ் சார் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காங்க. நோபடி வந்து ஒரு காட்சியில் நடித்த பிறகு பெரிய செட்டு போட்டிருக்காங்க. முதல் நாள் படப்பிடிப்பு ஒரு முக்கியமான சீன் எனக்கு வந்து கொடுக்குறாரு. நான் போய் நடிச்சுட்டு ரூம் போன பிறகு சம்பவம் ஏதோ உறுத்திட்டு இருந்துச்சு எனக்கு. என்னடா சரியாக பண்ணலையோ, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நான் போனேன். போய்ட்டு பொன்ராம் சார் இதை ரீஷூட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னது, எஸ் சார், நானும் அதுதான் நினச்சிட்டு இருந்தேன், இது ஒன்றும் பெட்டராக பண்ணலான்னு தோணுது சார்னாரு. தட் இஸ் பொன்ராம். அதாவது என்ன படத்துக்கு வேணும் அது சிறப்பாக பண்ணணும்னு முகேஷை சொன்னார். முகேஷ் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் அந்த காட்சி எடுத்திருக்க முடியாது. அதனால் அதுவும் வந்துச்சு. தொடர்ந்து வந்து எவ்ரி டே வாஸ் ஃபன், எவ்ரி டே வாஸ் டிசிப்ளின். அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். அது முக்கியம். இங்கே ஒன்றா இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஒரு கருத்தை மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த தியேட்டரில் போய் பார்க்கும்போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே தனி. ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது, சேட்டலைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் தியேட்டருக்கு க்ரௌட் வரலன்னு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சொல்லும் போதும் தியேட்டரோட சொல்ல கொஞ்சம் வேதனையாக இருக்குது. I think we should bring people to the theatre. This is one such film which will bring people to the theatre. ஆடியன்ஸ் வருவாங்க. இந்த ஆடியன்ஸ் வரத்துக்கு நம்ம முக்கியமாக காரணமாக இருக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே அந்த ஓடிடியில் 30 நாளுக்கு அப்புறம் படம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அது காத்து இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். த ஒன்லி ரிக்வஸ்ட் ஐ ஹேவ் வித் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், நீங்கள் ஒரு 50 நாள் வாய்ப்பு கொடுங்க. இங்கே கண்டென்ட் நாங்கள் கொடுத்தா தான் நீங்கள் போட முடியும். வி போத் நீட் ஈச் அதர் டுடே. ஏன்னா டெக்னாலஜி ஹஸ் டெவலப், வி நீட் ஈச் அதர். அதே சமயத்தில் நாங்கள் நடித்தா தான் உங்களுக்கு ஒரு கண்டென்ட், நீங்கள் வாங்கினா தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் நீங்கள் ஒரு 50 days டைம் கொடுத்து தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு ஆடியன்ஸை வர வைக்க முடிஞ்சா, தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி. பிகாஸ் வி ஆர் ஹியர் டு என்டர்டெயின் யூ. உங்களை நான் மகிழ்விப்பதற்காக. சோகமான ஒரு நிகழ்வு வீட்டில் நடந்து கொண்டிருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அங்கே வந்து நடிக்கிறது வந்து நடிகன் மட்டும்தான். அந்த வேதனைலாம் உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ வேதனையோடு அங்கே காட்சிக்கு வராங்க, என்ன நடந்திருக்கு வீட்டில். ஆனால் அங்கே சிரிச்சுக்கிட்டு இந்த படம் நல்லா வரணும்னு உண்மையை உழைக்கிறவங்க தான் கலைஞர்கள். அந்த கலைஞர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருக்கணும்னா, அந்த தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா இருக்கணும்னா, இந்த கலையுலகம் வாழ வேண்டும். கலையுலகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஆடியன்ஸான நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும். அதே ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. இட் ஹஸ் டு க்ரோ. இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண அந்த இண்டஸ்ட்ரி வளரும்னு சொல்லி இந்த படம் கொம்பு சிவி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. அந்த விவசாயத்தை பற்றியும், அந்த விவசாயம் வந்து சிறப்பாக இல்லாத நேரத்தில் என்ன செய்தார் என்ற சிறிய கதை எடுத்துகிட்டு ரொம்ப ஹாஸ்யமாக சொன்ன பொன்ராம் அவர்களுக்கும், த என்டையர் டீம் ஆஃப் கொம்பு சிவி, ப்ரொடியூசர் முகேஷ், தவி நிறைய ஒருத்தர் வந்து ஒரு தயாரிப்பாளர் கேட்டார் எவ்வளோ செலவழிச்சிருப்பாருன்னு. அது முகேஷை கேட்டால் தான் தெரியும். செலவை பற்றி ஒரு நாள் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்கல. இல்லை சார் இதெல்லாம் இந்த செலவாகுதுன்னு ஒரு நாள் கூட முகேஷ் இஸ் நெவர் கம். அவர் வந்து பார்க்கக்கூட மாட்டார் எங்களையெல்லாம். அவர் பார்த்தாருன்னா ரூம்லேயே உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் உங்களை மாதிரின்னு சொல்லுவார். ஆனால் செட்டில் அவரை பார்த்ததே கிடையாது. பட் இஸ் வெரி டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர். நீங்கள் சொல்கிற மாதிரி பல படங்கள் பண்ணுவார். ஏன்னா அவர் கம்பெனி பேரே ஸ்டார். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ ஸ்டார் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் ரொம்ப சிறந்த ஒரு விழாவுக்கு வருகை தந்து எங்களை எல்லாம் வாழ்த்து வந்திருக்கீங்க. சண்முக பாண்டியன் சொன்ன மாதிரி we have done our best. எங்களுடைய உண்மையான உழைப்பு, உறுதியான உழைப்பு, நேர்மையான உழைப்பை நாங்கள் தந்திருக்கின்றோம். இது ஆகா ஓகான்னு 20,000 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த உழைப்புக்கு வெற்றி தரும் இடத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் நீங்கள் இருக்கீங்க. ப்ளீஸ் கோ அண்ட் see this film in the theatres and support us. And the last final word, எனக்கு என்னென்னா இந்த படத்தில் நடித்தது வந்து ஒரு பெரிய உணர்வு. அந்த பாசம் விஜயகாந்த் சாரோட என்னுடைய உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இன்றும் அவருடன் பயணித்து கொண்டிருக்கின்ற உணர்வோடு சண்முக பாண்டியம் should become a great star in this industry. I wish him all the best and the entire team of கொம்பு சிவி all the best. நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். என் கூட
நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என் கூட இந்த படத்தில் நடித்தாங்க. சரத் சார் அப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அண்ட் அவரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இந்த படத்துலேருந்து. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்னன்னே தெரியாது. ஸோ செம்ம ஜாலியாக 2K கிட்ஸ் மாதிரி எல்லாருமாலையும் பழகிறவர் அவர். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் நிறையா பேசியிருக்கோம், நிறையா லந்து பண்ணியிருக்கோம், ஊர் மக்களோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சரத் சார்கிட்ட வந்து என்ன கற்றுக்கலான்னா, நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த பேஷன்ஸ் இருக்குது அவர்கிட்ட. எத்தனை ரீடேக்ஸ் போனாலும் பரவாயில்ல, எத்தனை யாராச்சும் ஒருத்தவங்க டைலாக் சொல்ல கஷ்டப்படுறாங்கன்னா சரத் சார் போய் சொல்லி கொடுத்துருக்காரு, மாடுலேஷனோடு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அதை நான் கற்றுக்குறேங்க. அண்ட் பொன்ராம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பார்க்கும்போது உங்களோட பெரிய ஃபேன். உங்களோட ஒரு படம் பண்ண முடியாதான்னு நினச்சேன், இன்றைக்கி நடந்துருச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறதுக்கு நான் நிறைய ரியாக்ஷன் வைஸாக இருக்கட்டும், இல்லை காமெடி வைஸாக இருக்கட்டும், பொன்ராம் சார் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம். அங்கே ஆன் செட்டில் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் டைலாகை மெமரைஸ் பண்ணுறதுக்கோ எதுக்குமே எனக்கு சார் கஷ்டம் தரலை. ஏன்னா நாங்கள் பேப்பரில் எழுதுனது வேறு, படத்தில் வந்திருக்க டைலாக்ஸ் எல்லாமே வேறு. சார் வந்து எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு சீனை டெவலப் பண்ணி நீங்கள் அதை நம்ம என்ன டைலாக் வேணால் டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாரு. நாங்கள் என்ன ரியாக்ஷன் பண்ணாலும் அது நல்லா இருந்தால் அதுக்கும் அவர் ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்கள் தான் சொன்னீங்க நான் எங்கேயுமே கட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நானும் சரத் சார் வந்து சரத் சார் அண்ட் கல்கி பிரதர் எல்லாரும் அந்த லாரி சீக்வன்ஸில் சின்ன சீன் தான் அது, ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் தான் இருக்கும். பட் நீங்கள் கட்டே சொல்ல, நாங்கள் பாட்டு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது, சரி ஓகே இதோட நிறுத்திக்குவோம், ரொம்ப போகுது அப்படின்னு நாங்கள் நிறுத்தின இடம் அது. அண்ட் பாலு சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க் சார் உங்களது. பொன்ராம் சார் படத்தை ஒரு ஸ்டைலில் காமிச்சிருந்தாருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொரு ஸ்டைலில் காமிச்சது நீங்கள் தான் சார். அண்ட் கொரியோகிராஃபர்ஸ், நீங்கள் என் கூட முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ. எக்ஸ்பீரியன்ஸ், டான்ஸ் எல்லாமே வந்து அந்த டான்ஸ் வந்து நம்ம ஜாலியாக இருந்தால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ நீங்கள் ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி நீங்கள் ஹாப்பியாக வச்சுட்டு நீங்கள் பண்ண முடியும்னு உங்கள் 2 பேர்கிட்டருந்து அதை நல்லா பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கல்கி பிரதர், இந்த படத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கல்கி பிரதர் இருக்கார், அப்புறம் முனிஷ்காந்த் அண்ணா இருக்கார், தார்னிகா புதுசாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் எஸ்பெஷலாக நான் இன்னொருத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணுன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கூட இருந்தாங்க எல்லா அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னை செட்டில் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தி மேட் ஷுவர் நான் வீட்டில் இருக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். மை என்டையர் டீமுக்குமே தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்சனல் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், ஜெகதீஷ், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் என் கூட என் ஃபுல்லாக இருந்து ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் இந்த படம் வந்து சார் சொன்ன மாதிரி ஒரு சீரியஸான நோட். அது வந்து பொன்ராம் சார் காமிக்கலாக காமிச்சிருக்காரு. இதை நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணணுன்னு நான் கேட்குறேன். நான் சரத் சார், பொன்ராம் சார் எல்லாருமே, இந்த க்ரூவில் இருக்க எல்லாருமே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் சந்தோஷமாக படத்தை பார்த்துட்டு ஹாப்பியாக வெளியே வருவீங்கன்னு நினச்சி. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் எல்லோரும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுக்கணும். நன்றி, வணக்கம். இசைஞானி அவர்களும் இசை இளவரசர் 2 பேரும் சேர்ந்து பாடுறது அந்த மாதிரி, அண்ட் அவருடைய இசையிலையும் நடிச்சிட்டிங்க, இவருடைய இசையிலையும் நடிச்சு, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கோங்க. அதை பற்றி ஏதாவது மியூசிக் பற்றி? நான் நிறையா பேசணும்னு வந்தேன். நான் என்னெல்லாம் வச்சுருந்தேனோ எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டாங்க. அதனால தான் நான் என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து
ரொம்ப சந்தோஷமானது. ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி அப்பா வந்து ஃபஸ்ட்டு கார்த்திக் ராஜா சார் தான் பண்ணணும்னு இருந்தது. அதுக்கப்புறம் படைத்தலைவனுக்காக இருக்கட்டும் இதுக்காக இருக்கட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இளையராஜா சார் தான் எனக்கு அதுக்கு மியூசிக் பண்ணுவார். ஸோ அவர் அந்த படத்துலையும் எனக்காக பாடியிருந்தார். அண்ட் இந்த படத்தில் முகேஷ் சார் வந்து எனக்கு சொல்லும் போது யுவன் சங்கர் ராஜா தான் பண்ணுறாருன்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இட்ஸ் a ஸ்பெஷல் மூமெண்ட். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் என்னை தவிர அவங்க ஃபேமிலியோட எல்லாரோடையும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் யாரும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அண்ட் இன்னொரு என்ன ஸ்பெஷலான மூமெண்ட்னா 2 பேரும் இதில் பாடியிருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தேட். அண்ட் யுவன் சங்கர் சாரை பற்றி சொன்னது மறந்துட்டேன், சாரி. அது என்ன, யுவன் சங்கர் ராஜா சாரோட நான் பெரிய ஃபேன். நான் பொட்ராம் சார் மாதிரியே எப்படி நான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதே மாதிரி யுவன் சங்கர் ராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச் முகேஷ் சார், அது நடந்துச்சு. ஸோ இப்போ யுவன் சார் வந்து பிஜிஎம்மில் உங்களுக்கே தெரியும் அவர் எவ்வளோ நல்லா பண்ணுவாருன்ட்டு. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவலில் பிஜிஎம்மில் யுவன் சார் கொண்டு போயிருக்காரு. நீங்கள் எல்லாம் அது தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கே அது தெரியும். அண்ட் ஸ்டார் சினிமாஸ் ஒன் ஆஃப் த நான் ஒரு 4-5 ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஆர்டிஸ்ட்டை செட்டு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் கொடுக்காம எந்த தலைவலி எதுவுமே இல்லாமல் ஹேசில் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ. யூ மேட் ஷுவர் த ஒர்க் வெண்ட் ஆன் ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சினிமாவுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு டென்ஷன் இல்லாமல் போகிறதுக்கு ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். சூப்பர். அண்ட் பிரதர், எல்லாருமே சொன்னோம் ஃப்ரேமில் ஒவ்வொரு இடத்துல பார்க்குறப்ப அப்பாவே நீங்கள் ரிசம்பிள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறப்பெல்லாம் அம்மா எமோஷனல் ஆகிறாங்க. எங்களுக்காக ஏதாவது உங்களுக்கு பெஸ்ட் டயலாக், உங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு டயலாக் அப்பாவோடது ஏதாவது பேச முடியுமா? நான் இந்த டைலாக் அப்பா இருக்கும் போதே சொல்லியிருக்கேன், சகாப்தம்லேயே சொல்லியிருக்கேன். மன்னிப்பு எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை. ஸ்பெஷல் வேட்டி சட்டை சூப்பர் சார். அது ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் சார். ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆயிட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வரணும், நீங்கள் போட்டு வரீங்களா அப்படின்னு. நான் இது எதிர்பார்க்கல. இப்படி நான் நினச்சேன் இது காமெடியாக இருக்குமோன்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலான்னு ஆரம்பித்தேன். ஆர்ட் ஆர்டர் ஆரம்பித்து லிஸ்ட்டே சொல்லிட்டாப்புல. ஏன் சார்பாக அந்த நன்றி நிறைய பேர் சொல்லிட்டாரு. நம்ம நேரத்தை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து என்கிட்ட பேசினார் முகேஷ் செல்லையா. அவர் நானும் ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த படம் ஆரம்பித்ததுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டார். அவர் நிறைய ஆப்ஷன்லாம் பேசும்போது ஃபைனலாக வந்து சண்முக பாண்டியன் விஷயத்த சொன்னார். எனக்கு கேட்டோன்னே ஓகே நல்லா இருக்கு இது. அவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்போ கேப்டன் இருந்தாங்க வீட்டில். அப்போ மீட்டிங் போயிருந்தேன். அப்போது எனக்கு ஐடியாவே இல்லை. சண்முகத்தை அங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இப்படி இருந்தாப்புல இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கதையை மாற்றணும் அப்படின்ட்டு அங்கே தான் எனக்கு இதாகிடுச்சு. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்கிரிப்டை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு மெயின் முகேஷ் சாருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து எனக்கு நான் ஆரம்பத்தில் சொல்லுவேன், ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் டைரக்டர் மட்டும் வேலை செய்யக்கூடாது, ப்ரொடியூசர் வேலை செய்யணும். பணம் மட்டும் கிடையாது, அவங்க க்ரியேட்டிவிட்டி அவங்களும் வேலை செய்யணும். அதுக்கு இந்த செட்டு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு எல்லாத்துக்கும் காரணமே அவர் தான். அந்த க்ரியேட்டிவிட்டி அவருக்கும் வரணும், அப்போ தான் அது பெருசாக கொண்டு போய் சேரணும். அதனால் அந்த நன்றி கண்டிப்பாக அவருக்கு உண்டு. இந்த கதையை பற்றி ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நான் வந்து கதை எங்கே, நான் வருத்தப்படாத என்னடா சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது உள்ளே போனேன். டேமுக்குள்ளே, வய டேமுக்குள்ளே தண்ணி நீர் பிடிப்பு போயிருக்கு. அங்கே ஒரு கிணறு, அங்கே ஒரு மோட்டார் போட்டு பம்ப் செட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதனடா டேமுக்குள்ளே விவசாயம் பார்க்கப்பாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் தண்ணி வத்திருச்சுன்னா எங்கள் தோட்டம் கிணறுலாம் தெரியும், நாங்கள் விவசாயம் பார்ப்போம். அப்போ தண்ணி ஏறிச்சுன்னா விட்டுட்டு போயிடும்ப்பா, அவ்வளோதான் ஆனாங்க. எனக்கு இது பயங்கரமாக தோணுச்சு. இங்கேருந்து கதை எனக்கு தோண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கொரோனா டயத்தில் ஊரில் தேனியில் இருந்தேன். அப்போது தண்ணி நிறையா தேங்கின நேரம் நான் டேமுக்கு பின்னாடி குளிக்கிறதுக்காக பசங்களோட அப்படியே போயிட்டு வரும்போது அப்போது ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு நின்றுருந்தார். தண்ணி ஃபுல்லாக ரோடெல்லாம் ஆக்கிரமிச்சு ஃபுல்லாக தோட்டத்தில் முங்கி நிறையா பயிர் முங்கிருந்துச்சு. அவர் அந்த கொடையை வச்சு நின்று இருந்த அந்த ஃபேஸில் 1000 ரேகைகள் இருந்துச்சு. அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் என்னால் எதுவுமே சொல்லவே முடியாது, அவ்வளோ கதைகள் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் இந்த கொம்பு சீவி. ஸோ ஒரு எல்லாருடைய மக்களையும் போய் சேரும். ஆனால் இப்படி சீரியஸான கதையில் எப்படியா காமெடி பண்ணுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். என்றைக்குமே சீரியஸான நோட்டில் தான் காமெடி பண்ணணுங்கிறது என்னோடய சேலஞ்சாக இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே எப்படி காமெடி பண்ணலாம், எப்படி கேரக்டர் செட் பண்ண ரொக்கப்புலி அண்ட் சரத் சார்
அண்ட் பாண்டியை வச்சு இதை நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு என்டர்டெய்னராகவும் ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து நான் நன்றி சொல்லணும் பாலு சாருக்கு சொல்லணும். ஏன்னா இடையில 2 படங்கள் பண்ண முடியல, திரும்ப நான் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த கலர்ஸ் வந்து கண்டிப்பாக பாலு சார்கிட்ட மட்டும்தான் நான் என்னால் டேஸ்ட் பார்க்க முடிஞ்சது சார். வேறு யார்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது தெரியல, எனக்கு உங்கள்கிட்ட தான் அதை பிடிக்க முடிஞ்சது. அது ஆர்ட் டைரக்டர் அண்ட் எடிட்டர் தினேஷ், வருத்தப்படா வலிசாங்க ஃபுல்லாக தம்பி தான் எடிட் பண்ணாப்புல, ஸ்பாட் எடிட்டிங். இன்றைக்கி இந்த படம் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரு கனெக்ட் தான். நான் அசார் மாஸ்டர் அண்டு ஷெரீப் மாஸ்டர் என்னை ஆட வைப்பார் அப்பப்போ, நம்மளால் அவ்வளோ ஆட வராது. ஸோ அதே மாதிரி இந்த பாடலாசிரியர்கள் பா விஜய் ஒரு பாட்டில் இருக்காங்க, சினேகன் ஒரு பாட்டில் இருக்கார் வந்திருந்தாங்க. அதே மாதிரி யுவா பாரதி ஒரு பாட்டில் இருக்காங்க. அது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தினேஷ் அண்டு பாலா சிவசாமி, இந்த கருப்புசாமி அவங்க தான் பாடினாங்க, எழுதுனாங்க. நானும் ஒரு பாட்டு கேப்பில் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா யுவன் சார் சொல்கிறேன்னா, யுவன் சார் வந்து ரொம்ப நாளாக நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அவரோட. அது என்னை ஃபஸ்ட் துபாய் கூட்டு போனது அவரை தான் சேரும், வேறு எந்த நாடுக்க போயிருக்கோம். ஆனால் துபாய் போகவே முடியல என்னால். கம்போசிங் அங்கே வாங்கினார், அது பெரிய இதாக இருந்துச்சு. அவர் இளையராஜா சார் பாட்டை பாட வச்சது ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இளையராஜா சார் ஃபஸ்ட்டு போய் பார்க்க போகும்போது என்ன சொன்னாங்க, நீ அப்பாட்ட நீங்களே கேளுங்க அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு நானும் பிடிச்சிரும் போய் இளையராஜா சாரை பார்க்க போனோம். அப்போ பார்த்தோன்னே சார் இந்த மாதிரி ஒரு அம்மா பாட்டு இருக்குது, அது நீங்கள் பாடணுன்னு. அம்மா பாட்டெலாம் எனக்கா தோணுனா தான் பாடுவேன், உனக்கெல்லாம் பாட முடியாது. ஐயோ என்னடா அப்படி சொல்லிட்டாரு. சரி ஏதாவது பேசணுமே. அடுத்து இந்த கதை தேனியில் நடக்குது, என்ன கதைலாம் தேனியில் நடக்கும், எல்லா கதையும் அங்கே தான் நடக்கும் அப்படின்னாரு. உங்களை பாட வைக்கிறது என்னோட ட்ரீமு அப்படின்னு. உன் ட்ரீமை எப்படி நான் நிறைவேற்ற முடியும்னாரு. இப்படி என்ன பால் போட்டால் 6ஆக அடிச்சுட்டு இருந்தார். அப்புறமா ஒரு முடிவுன்னு பேசாமல் கை கட்டி நின்றுக்குவோம் அப்படின்னு. அப்புறம் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா அப்படின்னு போயிட்டார். அப்புறம் கூட சொன்னாங்க, இவ்வளோ தூரம் உன்னை கலாய்க்கிறாருன்னா பாடிடுவார். அதே மாதிரி ஒரு 15 days கழிச்சு அவரே கால் பண்ணி நான் அந்த பாட்டை பாடி கொடுத்துட்றேன், வர சொல்லுங்கள் டீம் அப்படின்னாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த அம்மா பாட்டு பாடுனுங்கிறது படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். வழக்கம் டைட்டில் சாங்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இது. அந்த அவருக்கு இந்த இடத்துல நன்றி. அண்ட் யுவன் சாருக்கு நன்றி. அண்ட் சார் அண்ட் சரத் சார் இன்றும் இளமையானவர். இவர் கதை சொல்ல போகும்போது எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா நாட்டாமல் இதெல்லாம் படம் பார்த்தோன்னே என்ன அடிச்சு கிடிச்சு போடுவார் அப்படின்னு தான் பயந்து பேசி கதை சொல்ல. ஆனால் உண்மையிலே அவர் குழந்தை தான். எப்போயோ ஒரு முதல் பெரிய மனுஷன் வந்துக்குவார். மேக்ஸிமம் குழந்தை தான் அவர். ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஈஸி அவர்கிட்ட ஒர்க் வேலை வாங்குறது. ரொம்ப ஜாலியாக இருப்பார். எந்த சொன்னாலும் எந்த சீனும் அவர் நிறைய கரெக்ஷன் சொல்லுவார், சின்ன சின்ன ஐட்டங்களாக சொல்லுவார், நல்லாயிருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதுக்காக தோணுச்சுன்னா ஓகே டைரக்டர் சாய்ஸ் அப்படின்வார். அது ஒரு டைரக்டரோட ஹீரோன்னு சொல்லலாம் அவரை. அவ்வளோ அற்புதமாக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு சார். சார் அது வந்து அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார், நன்றி கடன்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு கேரக்டர் தார்னிகா, அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வரல, ஹீரோயின். அவங்க வந்து அவங்களுக்கும் சாருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. சொல்லாமா சார்? சார் இல்லை சார், சார் இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குது சொல்ல வந்தேன் சார். சொல்லாமா வேணாமா? சொல்லல சார். அதாவது நாட்டாம் படத்தில் டீச்சர் நடிச்சிருப்பாங்க ராணி, ஓப்போடு சாங்கில் ஹிட் ஆனவங்க. அவங்களோட பொண்ணு தான் இந்த தார்னிகா. இவங்க இந்த படத்தில் ஹீரோயின். அவங்க தவிர்க்க முடியாத காரணம் வெளிநாட்டில் இருக்காங்க, வர முடியல, வீசா ப்ராப்ளம், ஏதோ ஃப்ளைட் பிரச்சனை அப்படின்னு. ஆனால் சூப்பராக நடித்து கொடுத்தாங்க. சரினா அவங்க வந்து புதுசு இந்த படம், ஃபஸ்ட் ஃபிலிம். அதில் ஆக்ஷன் கொடுத்துட்டேன். சண்முக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆக்ஷன் கொடுத்து கட்டி பிடிச்சிக்கல ஊர்லணும், சேரு மண்ணெலாம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து சண்முகம். சண்முகத்துக்கு முன்னாடி கல்கி அண்டு காளி வெங்கடண்ணன் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொன்னோம். அதேமாதிரி ஷமு, எனக்கு அவரோட ஹைட்டை பார்த்தா நல்லா மிரண்டுருவேன் நான். அதேமாதிரி அப்படி இருந்தால் பேசணும் டைலாக் கொடுக்கும்போது நல்லா கூட இருக்க பசங்க தான் கொடுத்துருவேன், அப்போ நம்மளால் முடியாதுறான்னு. பட் எண்ட் ஆஃப் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவருக்கு ரிஹர்சல் கொடுத்தோம். சீன்ஸு எல்லாமே ரிஹர்சல் கொடுத்து தான் பண்ணோம். அப்படி ரிஹர்சல் கொடுக்கும்போது அது ஒத்துழைச்சார். ஃபைட் ரிஹர்சல் கொடுக்குமான்னு கேட்டேன். அங்கே பார்த்துக்கலாம் சார் நாப்பில். என்னடா இதை மட்டும் அங்கே பார்த்துக்கலான்றாப்புல. அப்புறம் தான் அந்த பிளட்லேயே இருக்குது போல் இருக்குது, கேப்டனுடைய பிளட்டில் இருக்குது. ஒவ்வொரு மூமெண்ட்லையும் நான் ஃபஸ்ட்டு கேமராமேனுக்கு அப்புறம் நான் தான் பார்ப்பேன் நினைக்கிறேன். மானிட்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வச்சேன் சார், ஞாபகம் இருக்குல்ல சார்? நான் டக்குன்னு அந்த க்ளோஸ்அப் வைக்கும்போது ஏதோ அவர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குது, கேப்டனோட லுக்கு அப்படியே வராப்பிலே அப்படின்னு. அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி கெட்டப் செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு படைத்தலைவனில் முடிக்குள்ள தான் மூஞ்சி இருந்துச்சு, அப்புறம் தான் வெளியே வெட்டி எடுத்தோம். அது அவ்வளோ முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருந்தாப்புல. அப்புறமா சொன்னேன் செட் பண்ண கொஞ்சமாக குறைச்சி வச்சு. எனக்கு என்னென்னா ஒரு ஹைட்டுக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு லுக்கு. இன்னொன்று பீரியாடிக் ஃபிலிம்,
96 அந்தனால ஒரு லுக்கு செட் பண்ணோம். அதில் கிருதா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு திருப்தி வந்துச்சு. அந்த ஐடியா தான் சண்முகம் தான் கொடுத்தாப்புல. அந்த கிருதா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா அந்த பீரியடுக்கான விஷயமும் கிடைச்சிது. அதேமாதிரி நிறைய கஷ்டத்தையும் கொடுத்துருக்கேன் அவருக்கு. நிறைய இந்த ஆக்ஷன்ஸ் நைட்டில் ஒர்க் பண்ணோம். அது அவ்வளோலாம் பார்க்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, சூப்பராக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலே சொல்கிறேன், அடுத்தடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சண்முகம். அவருடைய பிளேஸ் சூப்பர் பிளேஸ் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய உயரத்துக்கு நீங்கள் வரீங்க. உங்கள் குணம் மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரியாணி சாப்பாடு இதெல்லாம் பஞ்சமே கிடையாது. அப்புறம் கேப்டன் ஆலயத்தில் போனால் சாப்பாடு கிடைக்காமல என்ன அர்த்தம்? கண்டிப்பாக அது இருந்துச்சு. அந்த அவ்வளோ உபசரிப்பு. அதே மாதிரி மேம் வந்திருந்தாங்க, பிரேமலாதா மேம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு சண்முகத்தை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நான் தான் மீட் பண்ணேன். அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. நான் எந்த ஐடியா இல்லாமல் தான் போனேன், மரியாதையாக போனேன். என்னை கூப்பிட்ருக்காங்க, நம்ம அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம போகணுக்கா போனேன். ஐடியா எனக்கு இல்லை. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஐடியா தோணுச்சு. ஸோ அது ஃபைனலாக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு மெயின் பில்லர் வந்து மேம் தான். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். பிரபாகர் சொல்லணும், நான் பிரபா அடிக்கடி மீட் பண்ணல. ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். ரயில்வே ட்ராக்கில் சீக்கியன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அவளுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குழந்தைங்க. பிரபாகர் தம்பி சூப்பர், நீங்களும் நல்லா வரணும் வாழ்க்கையில். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண மற்ற என்னோடய ஏடி மெயினாக செல்வராஜ் அண்ட் அவங்களும் ரொம்ப நன்றி சொல்லணும். செல்வராஜ், தினேஷ் அண்ட் பாலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நந்தா நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 10 டேஸாக ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க அந்த டீமுக்கெல்லாம் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுங்கப்பா. இந்த டீமில் எனக்கு யாராவது உங்களை பேரை சொல்ல மறந்தால் என்னை மன்னிச்சுங்க. அப்படி விட்டுருந்தா அவர் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், ஆர்ட் டைரக்டர். அண்டு இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜெய் அண்ட் அசோக் அண்ட் விஜயகுமார், அவர் இன்றைக்கி வரல. அண்ட் ஜெய உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மெயினாக விக்னேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த வந்திருந்த கெஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரியோ பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ராஜேஷ் அண்ட் எஸ்ஐ சந்திரசேகர் என்னோட குருநாதர், அனைவருக்கும் நன்றி. நிச்சயமான. அண்ட் படத்தில் வந்து எங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காராமே. எஸ், என்னன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் ஹார்ட் அவர். எப்போ பேசினாலும் உடனே ஃபோன் எடுப்பார். என்னென்னா அவர் வந்து சரியான மழை லாஸ்ட் வீக்லையா, சரியான மழை. நான் லாஸ்ட்டு என்னோடய வாய்ஸ் ஓவர் தான் எப்பவுமே எல்லா படத்துலையும் இருக்கும். எனக்கு வந்து எனக்கே சரி மாற்றி பார்ப்போமே, வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்போது யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் நம்பர் தான் வந்துச்சு. விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அவர்கிட்ட போய் சொன்னோடனே வண்டி எடுத்துட்டு வாங்க, நேரம் நான் தப்பி நேரம் வந்துட்டார். 10 நிமிஷம் வந்துட்டார். அவ்வளோ குற்ற மழையிலையும் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். கொஞ்சம் சர்ப்ரைஸாக வச்சுக்கலான்னு பார்த்தேன், விக்னேஷ் ஓப்பன் பண்ணிட்டாப்ல. தேங்க்யூ. இந்த இடத்துல அங்கே பின்னாடியா? ஆமாம் சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரே ஒரு விஷயம் சார், நாங்கள் அந்த இது பார்த்தோம், ஆடியோ லான்ச்னுடைய ஒரு இன்வைட் வீடியோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பேசலாம்னு பேசி ஒன்று பண்ணியிருந்தீங்கல்ல சார். அதை பார்க்குற நீங்கள் ஏன் சார் நடிக்காமல் இருக்கீங்கன்னு தோணுச்சு. நான் நடித்தா செத்துருவாங்க, பார்க்க ஆள் வேணும்ல. எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்ததே இங்கே டைரக்டராக தான் இங்கே சென்னைக்கே வந்தேன். அதுதான் என்னுடைய தொழில். சூப்பர் சார். நான் கொஞ்சம் கொம்பு சீவி விடலான்னு பார்த்தேன் சார். சீவி விடுங்க. அப்படிதான் சார் இப்போ சொன்னேன். புரிஞ்சுது. உங்கள் லைஃப்பில் அப்படி ஏதாவது நடந்து? நல்ல கேள்வி கேட்டீங்க. லைஃப்பில் வந்து இது கொம்பு சீவியை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று பாசிட்டிவாகவும் பார்க்கலாம், நெகட்டிவாகவும் பார்க்கலாம். நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிற ஒர்க் அதான் வச்சுருந்தேன். வந்தவங்களும் நெகட்டிவாக சொல்லிட்டாங்க. இது பாசிட்டிவான கொம்பு சீவல். ஓகே, எனக்கு அப்படி சீவி விட்டவங்க, நீ சினிமாவுக்கு போ, நீ டைரக்டர் ஆகு, நீ பெரிய ஆளாக சொல்லி என்னை வந்து உசுப்பேத்தன என்னோட நண்பன் ஊரில் இருக்கான் பாஸ்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்து ராஜேஷ். நான் சீரியஸான கதை தான் யோசிப்பேன், ராஜேஷ் கூட இருப்பார். பொன்றா உங்களுக்கு காமெடி தான் வந்து, நீ காமெடி படம் பண்ணாமல் ஏன் சீரியஸாக யோசிக்கிறீங்கன்னு என்னை கொம்பு சீவி விட்டது ராஜேஷ். எனக்கு நன்றி. என்னோட குருநாதர் ராஜேஷ் டைரக்டர் ஆகிட்டா, நீ டைரக்டர் இல்லைடான்னு திட்டுவார் அடிக்கடி, அவருக்கு என்னோட நன்றி. அப்புறம் இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போனால் நான் பாசிட்டிவாக அதை பார்க்குறேன். சூப்பர் சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவாக நாங்கள் எல்லாரும் டிசம்பர் 19 இதை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் என்னுடைய இனிய நண்பருமான கேப்டன் இன்று வரை உங்கள் நெஞ்சில் மட்டுமல்ல என் நெஞ்சிலும் நீங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அடுத்ததாக அவருடைய துணைவியாரும் இன்று உங்கள் தலைவியாகவும் இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் என் இனிய நண்பர்னு சொல்லக்கூடாது, அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நான் இன்னும் 25 வயசு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சரத் சார் அவர்களுக்கும் மற்றும் தேமுதிகவை சேர்ந்த தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொம்பு சீவி பொன்ராம் அவர்கள் இயக்கியிருக்கிறார். கேப்டனின் வாரிசு பாண்டியன், சண்முக பாண்டியன், பாண்டி நாட்டு சிங்கம், கேப்டன் பெற்றெடுத்த அந்த வாரிசு அவர் நடித்திருக்கிறார். இந்த போஸ்டரை பார்த்தாவே ஒரு எனர்ஜியாக இருக்கு. கொம்பு சீவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு காளையை குறிப்பிடுவாங்க கிராமத்தில். இதில் யார் கொம்பு சீவின்னு தெரியல எனக்கு. 2 பேரும் அப்படி இருக்கிறாங்க. அந்த ஒரு இளைஞன் அந்த விஜயகாந்தின் கண்களில் ஒரு நெருப்பு இருக்கும், வேகம் இருக்கும். அந்த ஒரு நெருப்பு கலந்த ஒரு பார்வை சண்முக பாண்டியன். ஏய், உனக்கு நான் சளைச்சவே இல்லைடா அப்படின்னு இந்த பக்கம். என்ன அழகான கெட்டப் சார் அது. இன்னும் சொல்லுவாங்க, வயசானாலும் நான் கொம்பு சீவன சிங்கம்ல அப்படின்ட்டு. கொம்பு சீவன காலடா அப்படி. அந்த போஸ்டரே இந்த படத்தினுடைய வீரத்தை காட்டுகிறது. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பொன்ராம். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு. அதன் ட்ரெய்லரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்தில் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஆக்ஷன். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன். ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை. அதை போல இந்த படமும். ஏன்னா இளைஞர்கள், அவர் ஒரு இளைஞர், ஹீரோ ஒரு இளைஞர், அவரோடு போட்டி போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர். தான் கையை தூக்கிட்டார். என்ன
இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு. அவர் ஒரு இளைஞர். இப்படி இளைஞர்கள் புதிதாக இல்லை, புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள். ஒரு சரித்திரம் இருக்கிறது, அது உலகத்திலே உண்டான ஒரு சரித்திரம். மாற்றம் என்பது மட்டும் மாறாதது அப்படின்ட்டு. அது எல்லா துறையிலையும் உண்டு. சமூகத்திலும் சரி, அரசியலிலும் சரி, திரையுலகத்திலும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் திரையுலகத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர், பி சின்னப்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க படங்கள்லாம் நம்ம பார்த்ததில்லை. அது அவர்கள் ஆண்ட ஒரு திரையுலகம். அதற்கு பிறகு எம்ஜிஆர், சிவாஜி, இந்த அடுத்த தலைமுறைக்கு மாறிக்கொண்டு வந்தது. அதற்கு பிறகு ரஜினி, கமல், அதற்கு பிறகு இன்றைய சூப்பர் ஸ்டார்கள், இப்படி இந்த மாற்றங்களை யாராலும் மாற்ற முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஆகவே இந்த மாற்றத்துக்குரிய இளைஞர்கள் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களும் சரி, ஒரு மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாற்றம் இந்த திரைப்படத்திலும் நிகழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. தலைவா, என்னது? ஓகே, நானும் பாதிக்கப்பட்டவன் தான் அப்படி சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமாக கொம்பு சீவி திரைப்படத்துக்கு நீங்கள் கொடுக்க போகிற வரவேற்புக்கும் இப்போவே முன்கூட்டியே நன்றி சொல்லிக்கிறேன் நான். பிகாஸ் பொன்ராம் சார் நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு 3 படம் எடுத்த ஒரே டைரக்டர் வந்து பொன்ராம் சார் தான். ஸோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், சீமராஜா 3மே வந்து இன்றைக்கும் டிவியில் போட்டாங்க அப்படின்னா அதோட ரேட்டிங் எங்கேயோ இருக்கும். ஐ திங்க் தமிழில் வந்து தொலைக்காட்சியில் சீமராஜா தான் இப்போ வரையுமே திரைப்படங்களில் ரேட்டிங் நம்பர் 1 இருக்கிறது சீமராஜா படம் தான். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 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 ப்ராப்பர் டெலிவிஷன் மூவி அப்படின்னாவே பொன்ராம் சார் தான் தி நம்பர் 1 டைரக்டர். ஒரு குடும்பத்தோட ஞாயிற்றுக்கிழமையில் ஃபேமிலியோட உட்காந்து ஒன்றா பார்த்து சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படின்னா முன்னாடி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் ஃபேமிலியாக எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரியான படங்கள் அப்படின்னாவே பொன்ராம் சாரோட டைரக்ஷன் தான். ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் டைரக்ஷன் சார். ஸோ நிறைய சிரித்து சந்தோஷமாக பார்த்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான படங்கள் எடுக்கிற டைரக்டர். ஸோ அவரோட டைரக்ஷனில் சண்முக பாண்டியன் பிரதர், ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். என்ன ஹைட்டு பிரதர் நீங்கள் இருப்பீங்க? அவர் உட்காந்துருக்கும் போதே அவர் நின்றுருக்கிற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ ஹைட் இருக்காரு. ஸோ எப்போவுமே ஜாலியாக நிறைய காமெடிகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய படம். கடைசியில் என்னையும் சண்டை படம் எடுக்க வச்சிட்டிங்களேன்ற மாதிரி இருந்தது ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஃபுல் ஆஃப் ஃபைட், ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஸோ பொன்ராம் சாரோட டைரக்ஷனில் எங்கள் தலைவன் யுவன் சாரோட மியூசிக். ஸோ தலைவன் வந்து ஒரு ஒரு ரொமான்டிக் காமெடி ஜானராக இருக்கட்டும், இல்லை எனி ஜானர், நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் இல்லை, இந்தியன் சினிமா தலைவன் கை வச்சார்னாவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ரொம்ப ஸ்பெஷலாக கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சாரோட மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பருத்தி வீரனாக இருக்கட்டும், இப்போ வந்து விருமனாக இருக்கட்டும். ஸோ அந்த கிராமிய படங்களுக்கு வந்து யுவன் சார் மியூசிக் போடும்போது அது இன்னும் ரொம்ப ஆர்கானிக்காக, இன்னும் ரூட்டடாக இருக்கும் அந்த மியூசிக்.
ஸோ கொம்பு சிவி படத்துக்கும் வெயிட்டிங் சார். ஒன்ஸ் அகெயின் லவ் யூ ஸோ மச் சார். எஸ் சண்முக பாண்டியன் பிரதர், ஒன்ஸ் அகெயின் ஆல் த வெரி பெஸ்ட். படம் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் நானும் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஈவெண்ட்டில் இவ்வளோ பேரை ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜேஷ் சார், ஜவஹர் சார் அண்ட் பாலசுப்ரமணியம் சார், ஸ்னேகன் அண்ணன் எல்லாரையுமே ஒன்றா இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்பெஷல் சந்தோஷம் பிரேமலதா மேம், உங்களை இங்கே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் விஜய் பிரபாகரன் பிரதர், ஸோ சாருக்கிட்ட இருக்க குணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட பசங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வளர்ந்து வர நடிகர்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட். ரீசெண்டாக பாலாவோட படத்துக்கு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பாலாவோட சார்பாகவும் எங்களோட சார்பாகவும் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அரவிந்தன் படத்துக்கு வந்து யுவன் சார் வந்து அரவிந்தன் படத்தில் தான் வந்து யுவன் சார் இன்ட்ரடியூஸ் ஆனார். அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன மாதிரியே இன்னும் இருக்கிறார் சரத்குமார் சார். அவருக்கு ஓல்டு கெட்ட போட்டு தான் அவரை வயசானவராக காமிக்க முடியுது. ஸோ அவ்வளோ எங்கே இருக்கார். ஸோ சாரோட மியூசிக் மாதிரியே சாரும் இன்னும் எங்காவே இருக்கிறத பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இவர் ஒன் ஆஃப் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் சார். ஒரு ஹீரோவாக நம்மளை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களை மாதிரி பார்க்கும்போது தான் கற்றுக்கணும்னு தோணுது. இன்னும் நாங்கள் அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். சீக்கிரமாக கற்றுக்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும்ப்பா. அது நான் சீக்கிரம் பேசிட்டு போறேன்னு போறேன்ல, அப்படி போகக்கூடாதுப்பா சார். ஆக்சுவலாக நான் ஜிம்முக்கு போகிறதுக்காக தான் சார் சீக்கிரமாக கிளம்புறேன். பிகாஸ் திடீர்னு சார் ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஆஃப்டர் 10 o'clock ஃபுல் ஒர்க் அவுட் சார். ஷூரா ஜிம்முக்கு தான் போகிறேன். இல்லை, எஸ் சார் டெய்லி ஃபோட்டோ அனுப்புறேன் நான் அவருக்கு. சார் நிஜமாவே ஜிம்முக்கு தான் சார் போகிறேன். இப்போ புதுசாக ஜிம்முக்கு போகிறனால ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது சார். ஐயோ ஜிம்முக்கு ட்ரை பண்ணுறாரு, அது நடக்காது சார். நான் அப்படி எதுவும் நான் கோர்த்துட்டேன்னா அது அவர் நல்லதுக்காக தானே சார் இருக்கும். உங்களையும் அவரை கோர்த்துட்டா நல்லா தானே சார். நன்றி. ரொம்ப நல்லது பண்ணீங்க மிஸ்டர் விக்னேஷ். 10 மணிக்கு மேல எங்க போறேன்றத சொல்ற ஈவெண்டாப்பா இது. இல்ல நான் வீட்டுக்கு தான் போறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கொம்பு சிவி திரைப்படம் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களோட ஆஸ்தான கொரியோகிராஃபர் அசார் மாஸ்டர் வந்து இதில் ஒரு பாட்டு கொரியோ பண்ணியிருக்காரு. அசார் மாஸ்டர்னா ஹுக் ஸ்டெப்னா அசார் மாஸ்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக இருக்க ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து அசார் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபராக இருக்காரு. ரீசெண்டாக இருக்க ஹீரோவில் நானும் ஒருத்தன் என்னோட கொரியோகிராஃபர். அண்டு பிரதீப் ரங்கநாதனுக்கு அப்புறம் சித்துவுக்கு எல்லாருக்குமே அவர் தான் கொரியோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு. அவரோட மாஸ்டர், உங்கள் பாட்டுக்கு நான் வெயிட்டிங் மாஸ்டர். ஓகே, ஸோ எல்லாருக்குமே என்னோட விஷஸ். கொம்பு சிவி டீமுக்கும் என்னோட விஷஸ். உங்களுக்கு ஸ்பெஷல் விஷஸ் வித் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ரியோ அவர்களே. இந்த கொம்பு சிவின்ற இந்த டைட்டில் வச்சு ஒரு கேள்வி ஜென்ரலாக அந்த என்னப்பா கேள்விகளுக்கு ரெடி ஆகலையா நீ? இல்லை, ஜென்ரலாக கொம்பு சீவி விடுறதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தரை சும்மா இருக்கவங்கள போயிட்டு கொம்பு சீவி விட்டு இதுக்கு தயாராகிருக்கும் அப்படி சொல்லி, அப்படி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கொம்பு சீவி விட்டு நீங்கள் பல்பு வாங்கின ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? இல்லை நீ யாரையாவது கொம்பு சீவி விட்டு இதை நான் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. எனக்கு கொம்பு சீவிட்டு இல்லை. ஆக்சுவலி எனக்கு யாராவது கொம்பு சீவத்துக்கு ட்ரை பண்ணாங்க. யாராவது இல்லை நீ இப்படி பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சரியாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுவேன். மோஸ்ட்டாக யார் பேச்சும் கேட்க மாட்டேன். ஸோ அதனால மாட்டிக்க மாட்டேன் நான். வெரி குட் பிஹேவியர். சிறப்பு, மகிழ்ச்சி. சார் எதுக்கு சார் அவர் ஜிம்முக்கு போய் டெய்லி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறாரு? என்ன சார் ஓடிட்டு இருக்கு? கனெக்ஷன் சொல்லிட்டீங்களே. ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கலாமா சார்? சும்மா ஒரு டைட்டில் தம்ப்நெயிலுக்கு ஏதாவது கொடுங்க சார். ஷியோர், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் சொல்லுவேன், ரியோ பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஎன்சி படம் பண்ணுங்கன்னுவேன். அது கண்டிப்பாக நடந்துடும் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் சார், எப்போன்னு சொல்லுங்கள் சார், ஒன்று பண்ணி விட்டுருவோம் சார். ஓகே, வாங்க பண்ணி விட்டுருவோம். ஓகே சார். சார் அதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டும் நான் பண்ணுறேன் சார். எஸ் எஸ். ஓகே சார். சார் இல்லை சார், இப்போ வந்து ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணணும்னு நீங்க கேட்கிறாருல சார். பின்னாடி வந்து அந்த படத்துல நடிக்கணும்னு பின்னாடி என்ன பின்னாடி இப்பவே கேட்கிறேன். சூரியன் பிஸி ஆயிட்டாரு. இன்டர்நெட் அதான் கேட்கிறாரு. இன்டர்நெட் அதான் சிறந்த குணச்சித்திர நடிகர் சார். நன்றி ரியோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து உங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னதுக்கு. தேங்க்யூ பண்றோம் சார். நீங்க சொன்ன மாதிரியே சரத்குமார் சாருக்கு இந்த கெட்டப் பார்த்தோன்னே எனக்கும் அது கேட்கணும்னு தோணுச்சு சார். நிறைய பேர் வன்மையா கண்டிப்பாங்க சார், நீங்க எப்படி அவர் வயசானவராக காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி. அவரே கண்டிச்சிருப்பார் உங்களை. முதல்ல எல்லாரும் கண்டிக்க போறாங்க. நீங்க சொன்ன அந்த அழகான பாண்டிங் பிட்வீன் த பிரதர்ஸ் நான் உள்ள வர்றப்ப கூட பார்த்தேன். ரியோ உள்ள வர்றப்ப அவரும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் தம்பி இப்படி உள்ள வர்றப்ப அந்த என்ட்ரியை ஃபோட்டோ எடுக்கிறார், வீடியோ எடுக்கிறார்.
அது இருக்குல்ல, அது வந்து அந்த மனசு இருக்குல்ல, சகோதரனை அதை வந்து கொண்டாடுறது, ரசிக்கிறது. எத்தனை பேர் இருந்தா என்ன, எது கெத்து, நாமளா இருக்கிறது தான் கெத்துன்னு வளர்ந்துருக்காங்க அவங்க. ஸோ அப்படிதான் நம்ம அவங்கள பார்க்க முடியுது. கேப்டன் அவருடைய வளர்ப்பு அப்படி, பிரேமலதா மேம்னுடைய சொல்ல அப்படி. அதுதான். ஓகே, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். எஸ், அதாவது மாஸ்டர் வந்து இந்த வருஷம் பயங்கர பிஸி. அவர் பண்ணக்கூடிய படங்களின் ப்ரொமோஷனுக்கு வர முடியாத அளவு பிஸியா இருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் இல்ல மாஸ்டர், உண்மையிலே we are happy for that. நிறைய இடங்கள்ல உங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. நீங்க போடுற ஹூக் ஸ்டெப் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. இந்த பாட்டையும் எங்களுக்கு பார்க்குறப்ப அப்படிதான் தோணுது, அந்த ஹூக் கண்டிப்பா பெரிய ஹிட் ஆகும் அப்படின்றது தெரியுது. அண்ட் எப்படி இருந்துச்சு கொம்பு சிவியில் ஒர்க் பண்றது? அண்ட் எஸ் பிரதருக்கு நீங்க பண்ண அந்த கொரியோகிராஃபி. கொம்பு சிவி வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா என்னோட எல்லாருமே இங்கே மாஸ்டர்ஸ். எனக்கு இங்கே நான் டான்ஸராக இருக்கும்போது ராஜேஷ் சாரோட படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜவஹர் சார் படத்தில் டான்ஸராக பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பொன்ராம் சார் படத்துலையும் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். பாலு சார் இந்த படத்தில் பயங்கரமான ஒரு விஷயம் என் சாங்கில் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட விஷுவல்ஸ்லேயுமே நான் பேக் டான்ஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பயங்கரமான எமோஷன். அது வந்து நம்ம சார் இது சார் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வாடா பண்ண என்ன வேணும் சொல்லுங்கம்மா சார் அப்படின்ற போது ஒரு பயங்கரமாக தேங்க்யூ சார். ரொம்ப பிளெஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்டு சண்முகம் சாருக்கே தெரியாது, அவருக்கு பின்னாடி கூட ஆடி இருக்கேன். அவர் அப்படியா அப்படின்னு. ஆமாம். ஸோ இதில் சகாப்தமில் ஆடி இருக்கேன். ஸோ பயங்கரமாக இருந்தது. அண்டு உசிலம்பட்டி ராணி வந்து ரொம்ப படத்தில் வந்து பாருங்கள், அது பயங்கரமாக இருக்கும். அண்டு நாங்கள் வந்து பொன்ராம் சார் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இது ஒரு மாதிரி கிராமியமான ஒரு படம், கிராமியமான பாட்டு. ஸோ இந்த பாட்டை வந்து எக்காரணத்தை கொண்டு இப்போ இருக்கிற மாதிரி பண்ணிட வேண்டான்ற ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. பட் நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சாரும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அண்டு சண்முகம் சாரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப கீனாக இருந்துச்சு. டக்குன்னு வருவார், டக்குன்னு ஆடிட்டு போவார். ஷூட்டு ரிஹர்சல் பண்ணோம் இல்லையா? ஸோ அவரே வந்து கேட்டார், மாஸ்டர் நான் ரிஹர்சல் பண்ணுறேன் மாஸ்டர். இல்லை சார் நீங்கள் ஆடுவீங்களா சார் அப்படின்னு. இல்லை நான் ரிஹர்சல் பண்ணுறேன்னு சொல்லி சீன் வந்து காலையில் போகும், நைட் எனக்காக வந்து ரிஹர்சல் பண்ணி கொடுப்பாரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டெடிகேஷன் சார். அண்ட் பிரேமலதா மேம் வந்து எங்களுக்கு பிரியாணி போட்டாங்க. தேங்க்யூ மேம். ஏன்னா அப்போ பயங்கரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். ஸோ மழை வேறு பெஞ்சது அந்த டைமில். திடீர்னு மேம் வந்து இல்லை சாப்பிட்டு வேலை செய்யுங்கன்னு மேம் கிட்ட சாரை பார்த்தோம், கேப்டன் சார். ஸோ தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் தேங்க்யூ சார் ஃபார் பிலீவிங் மீ. தேங்க்யூ சார். அண்ட் ஆல் டைம் ஃபேன் பை யுவன் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் அ எக்ஸ்ட்ராடினரி ட்ராக். அண்ட் ஐம் பிளெஸ்டு சார். தேங்க்யூ சார். அண்ட் ஸ்னேக் அண்ணா உங்களோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட பாட்டை நான் ஒர்க் பண்ணது ஹாப்பி சார், ரொம்ப ஹாப்பி. இந்த மேடை வந்து ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமான மேடையாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கினதுலேருந்து நெறியாளர் வந்து சொன்னதும் போல் ஒரு பாசத்தின் குடும்பமாக தான் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம், ஒரே குடும்பமாக. அப்படிங்கும்போது அந்த குடும்பத்தில் கடைசி பையனாக நானும் வந்திருக்கேன்னு நினச்சிக்கிறேன். ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு மேடை தருணம். இதற்கு நன்றி சொல்கிறது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து இயக்குனர் பொன்ராமுக்கு வந்து நன்றி சொல்லணும். காரணம் பொன்ராம், ராஜேஷ் சார் இவங்கெல்லாம் வந்து எஸ்ஏசி கிட்ட ஒர்க் பண்ணும்போதே நான் நண்பர்கள். ஆனால் அவங்களோட எந்த படத்துலையும் நான் பாட்டு எழுதுனது இல்லை. இந்த படத்தில் எழுதியாச்சு மாஸ்டர். எதுக்கு சொல்கிறேன்னா, பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க சீக்கிரம் நம்ம வேலை பார்க்கலான்ட்டு. ஆனால் கொம்பு சீவின்னு சொல்லி இந்த படத்தை பண்ண போகிறாரு பொன்ராம் சார் அப்படின்னு சொன்னோடனே நான் வாலேன்றா கேட்டேன், இதில் கண்டிப்பாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோர் தென் ஒரு 3000 பாட்டு எழுதினாலும் நான் யாருக்கிட்டையும் பாட்டுக்கு எழுதலாம் வாய்ப்பு கேட்டதே இல்லை. முதல் முறையாக கேட்டேன்னா அந்த கேப்டன் மீது வச்சுக்க அந்த நட்புக்காக. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, என்னை கூப்பிடும்போது இதில் ராஜ்யத்தில் எழுந்த மாதிரி தமிழன் ஒரு பாட்டு மாதிரி அசைக்க முடியாமல் நம்ம சண்முக பண்ணின கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா அதுலேயும் கமர்ஷியல் பாட்டை தான் கொடுத்துட்டாரு. அது வருத்தம் தான். ஆனால் அடுத்தது வந்து நிச்சயமாக வந்து கேப்டனுக்கு பண்ணது மாதிரி ஒரு அசைக்க முடியாத பாட்டு நான் வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு நான் பண்ணணும்னு காத்திருக்கேன். காரணம் அப்படி தான் ஒரு உறவு முறையாக தான் இந்த மேடை ரொம்ப அழகாக இருக்குது. இந்த தொடர்ந்து இந்த கிராமிய பாடல்கள் இப்போ சொல்லும்போது ரியோ பேசினபோது கூட சொன்னாங்க, பருத்தி வீரன் பாடல்கள் எல்லா பாட்டும் நான் தான் எழுதினேன். அதுக்கான பிதாமகனாக உட்காந்துருக்கார் யுவன் சார். அப்படி ஒரு பாட்டு மறுபடியும் நினைவுபடுத்துவதற்காக கிராமியத்தை சொல்வதற்கான
ஒரு களத்தை அமைச்சு கொடுத்த இயக்குனர், இசையமைப்பாளர் 2 பேர்த்துக்குமே இந்த இடத்துல நன்றி சொல்கிறேன். தயாரிப்பாளர் ஒரு அற்புதமான தயாரிப்பாளர். ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பை இங்கே தொடங்கி, இது கூட கேப்டன் மீது உள்ள அன்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த பணத்தை அல்லது இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பெரிய ஹீரோக்கள், இன்னும் முகம் தெரிந்த ஹீரோக்கள், வேறு ஹீரோக்கள், வியாபாரம் நடக்கக்கூடிய ஹீரோக்களை வச்சு நீங்கள் எழுதியிருக்கலாம். ஆனால் நம்ம சண்முக பாண்டியனை வச்சு எடுக்கிறதுக்கான காரணமும் கேப்டன் உள்ள பாசம்தான் நான் நினைக்கிறேன். அதுவாக தான் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ரொம்ப மகிழ்ச்சி. எப்போதுமே பொறாமப்படுவோம், சினிமாவில் பார்த்தா ஒரு சில நண்பர்களை பார்த்து தான் பொறாமப்படுவோம். எல்லாரும் சொன்னது மாதிரி எப்படி சரசாருக்கு வயசே ஆக மாட்டேங்குன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் இங்கே கெட்ட போட்டே அவரை வயசானவராக காமிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இருந்து அந்த பக்கப்பலமாக தம்பியோடு நின்று இங்கே ஒரு பெரிய களம் விளையாண்டுருக்காரு. இயக்குனரை பற்றி சொல்ல வேண்டாம், அவர் தொட்டதெல்லாமே ஹிட்டு, எல்லாமே கமர்ஷியல் தான். அந்த கமர்ஷியலில் நானும் ஒரு ஓரமாக இருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை மீறி அண்ணி உட்காந்துருக்காங்க. உண்மையிலேயே கேப்டனுடைய மறு உருவமாக தான் இன்றைக்கி தொண்டர்களையும் சரி ரசிகர்களையும் சரி அவங்க அனுசரிச்சுட்டு போகிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப ஆள் தான் எல்லாருமே மனசு மாதிரி உயரமாக இருப்பாங்களே தவிர, மனசு ரொம்ப குழந்த மாதிரி, உருவத்தில் தான் உயரமாக இருப்பாங்க, மனசு ரொம்ப குழந்த மாதிரி. அவங்க ஒவ்வொரு முறை தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கேப்டன் கேட்குறது மாதிரியே அவங்க வந்துக்கிட்டே இருக்கும். கேப்டன் எங்கே பார்த்தாலும் கேட்பார். அவர் கூட ஒரு 6-7 படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன். முதலாக இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 35-40 நாடுகளுக்கு நான் பறந்து வந்துட்டேனாலும் முதல் விமான பயணமே கேப்டன் சாருக்கு எழுதின வாஞ்சிநாதன் படத்துக்காக தான் முதல் விமான பயணமே போனேன். அது மறக்க முடியாது. இங்கேருந்து மும்பைக்கு கார்த்திக் ராஜா மியூசிக். அதில் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அவ்வளோ நினைவுகள் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் திரையுலகத்தினுடைய செல்லை பிள்ளையாகவும் திரையுலகத்துடைய மூத்த அண்ணனுடைய மகனாகவும் நாங்கள் எப்போதுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தது மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கோம். உங்களை இன்னும் சொல்லப்போனால் கேப்டனுக்கு நாங்கள் திருப்பி செய்ய முடியாத அன்பையெல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காலம் வருவதற்காக நான் மட்டும் இல்லை, கேப்டனை உண்மையாக நேசித்த திரைத்துறையில் அத்தனை கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், தயாரிப்பாளர்களும், ரசிகர்களும் இருக்காங்க. அதனால் நீங்கள் அன்பால் உருவான குழந்தை, அன்பு தோற்பதே இல்லை, அன்பு வெல்லும், இந்த கொம்பு சீவியும் வெல்லும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஆசைப்படுது நம்ம நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இன்றைக்கி இங்கே இருக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்த்துறையும் உங்களுடைய வாழ்த்துறையும். கொம்பு சீவி இதை வைத்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கோம்லண்ணே, உங்கள் லைஃப்பில் உங்களை யாராவது கொம்பு சீவி விட்டுருக்காங்களா? நிறைய சீவி விட்டுருக்காங்க. நிறைய. அதையும் நம்ம முட்டாள்தனமாக நம்பிட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்பிடுவோம். அதுதான் மனித இயல்பு. நம்ம மேலே இறக்கப்படுறது மாதிரி இறக்கப்பட்டு எவனையாவது பழிவாங்க, நம்மளை ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. அதுதான் இந்த யுகத்தோடைய ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுதான் ஃப்ராடு. அப்படிலாம் நிறைய பேர் கொம்பு சீவி விட்டு தெரியாத இடத்துல போய் மோதி உடஞ்செல்லாம் வந்திருக்கோம். அந்த அனுபவத்தில் தான் இன்றைக்கி சொல்கிறோம், கொம்பு சீவிங்கிறது ஒருத்தரை உள்ளுக்குள்ளே இருக்கிறத அந்த உணர்ச்சி வசப்படுவாங்க. நம்ம ஊரில் தான் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கும். உணர்ச்சி வேறு, உணர்வு வேறு. ஆனால் இது ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸு தெரியாமல் ரொம்ப அன்பானவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. ரொம்ப அன்பானவங்களை மட்டும்தான் பக்கத்தில் உள்ளவங்க உணர்ந்து கொம்பு சீவி விட முடியுமே தவிர, அன்பு இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு சிந்தனையிலேயே சுயமாக இருக்கிறவங்கள ஒரு காலம் கொம்பு சீவி விட முடியவே முடியாது. அதனால் அன்பாக இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்க கொம்பு சீவி விடுவாங்க. என்னையும் விட்டுருக்காங்க, அடித்து மோதி உடஞ்சி மறுபடி இப்போ தான் நின்றுருக்கோம் நாங்கள். எல்லோருக்கும் வணக்கம். பொன்ராம் சாரோட இது எனக்கு 4வது படம். ஏன்னா 3 படம் வரிசையாக நான் பண்ணியிருக்கேன், 4வது படம் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஆசை விஜயகாந்த் சாரோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு. பட் அதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு சன்னோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக ஒர்க் பண்ணார். எல்லாரோடையும் ரொம்ப நல்லா ஜெல்லாகி ஒர்க் பண்ணார். அதேமாதிரி சரத் சார் ஒரு 20-22 வயசு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது, சார் உங்களுக்கு எவ்வளோ வயசு அப்படின்னு கேட்டார். சார் எதுக்கு சார் கேட்குறீங்க, சும்மா சொல்லுங்கள். சார் 40 அப்படின்னு. சார் எனக்கு 40, உங்களுக்கு 25 சார். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு 25 வயசு பையன் எப்படி ஒர்க் பண்ணோன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணார். அதே மாதிரி இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, பொன்ராம என்ன சொன்னாலும் சரி, ஒரு வார்த்தை பேச மாட்டார்.
அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் நான் இப்போ ஏதாவது கதை கேட்டால் கூட ஏதாவது சரஸாக இருக்குது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்க அளவுக்கு எங்களோட ஜாலியாக ஒர்க் பண்ணார். ப்ளஸ் இவனோட படம் நிறைய படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து அந்த உசிலம்பட்டி ராணி சாங் வந்து பொன்ராம் போட்டார் ஸ்பாட்டில். போட்ட உடனே அந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போதே அந்த பாட்டு ஹிட்டு அப்படின்றது அப்போயே தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் அங்கே வர்ற ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க வந்து மதுரைக்காரங்க டான்ஸ் பண்ணுறவங்களாம் அவங்களாம் சும்மா சாப்பிடும்போது கூட அந்த மூமெண்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு இந்த பாட்டில் எல்லா பாட்டுமே நம்பராக இருக்கும், ஹிட் நம்பராக தான் இருக்கும். அது ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் படத்தோட ப்ரொடியூசர் அவர் என்ன கேட்டாலும் கொடுத்தாரு, எது கேட்டாலும் கொடுத்தாரு, அவ்வளோ நல்லா பண்ணார். இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ப்ளஸ் இன்னொரு என்ன, எங்கே நாங்கள் விஜயகாந்த் சார் படம் ஒர்க் பண்ணதில்லை, பட் எங்கேயா போய் இருக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். பார்த்தா மேடம் வந்து பிரியாணி கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி இந்த படத்தில் ஒரு 4-5 தடவை பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். சூப்பர்ண்ணே. என்ன நான் ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட இருக்குண்ணே. நாங்கள் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது சண்முகன் என்பதை எப்போல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல கேப்டன் மாதிரி இருக்காருப்பா அப்படி தோணும். நீங்கள் ஏதாவது ஷார்ட் வச்சு பார்க்கும் பொழுது கேமரா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது அப்பா கேப்டனை பார்த்த மாதிரியே இருக்குப்பா அப்படின்ற மொமெண்ட்ஸ் இருந்துச்சானே? இது நிறைய இடத்துல இருந்தது. நானே நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கண்ணுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஜூம் பண்ணும்போது. கண்ணை ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணும்போது டக்குன்னு எனக்கு சாரோட கண்ணு பார்க்குற மாதிரியே இருக்கும். நிறைய தடவை சொன்னேன் நான். கண்ணு பார்க்கும்போது அதே மாதிரி சப்போஸ் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புருவத்தை அப்படி தூக்குவார், அது அப்படியே அவரை மாதிரியே இருந்தது. நிறைய இடங்கள்ல நான் அவங்க மேடம்கிட்ட கூட சொன்னேன், நிறைய இடத்துல சார் மாதிரியே இருக்குது, அவரோட ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்குன்னு. அதுக்கு முதல்ல எங்களுக்கு அவரோட ஒர்க் பண்ண முடியலனாலும் பாண்டியனோட ஒர்க் பண்ண சந்தோஷம் ரொம்ப. எஸ் எடிட்டர் தினேஷ் பிரதர். எஸ் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பொன்ராம் சாருக்கு இப்போ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பொன்ராம் சார் கூடயும் பால் சார் கூடயும் அசிஸ்டண்ட்லாக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் வேலை பார்த்து இன்றைக்கி அவங்க 2 பேர் கூட எடிட்டராக வேலை செய்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அன்றைக்கி என்ன எனர்ஜியில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க 2 பேரும். ஸோ அது பின்ன இந்த டைரக்ஷன் டீம் இவங்க எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. என்னோட எடிட்டிங் டீம் பிரசாந்த், இந்த மாதிரி நிறைய பேர். ஸோ தேங்க்யூ சார். அவர் கஷ்டப்பட்டு எடுத்த ஏதாவது ஷார்ட்டை நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா சார்? இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை கோத்துடுறதுக்காக கேட்கல சார், சும்மா நீங்கள் பணிவாக சொன்னதுனால கேட்டேன். எல்லாமே இருக்கும் சார். எப்படி உங்களுக்கு படம் பார்க்கும் பொழுது, ஏன்னா எடிட் டேபிளில் தான் ஒரு படம் வந்து இது அசல் பொன்ராம் சார் ட்ரேட்மார்க்கில் ஃபன்ஃபில்டாக ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படமாக இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். உங்களுடைய கொம்பு சீவி விட்ட தருணங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத மட்டும்? அப்படி சிவி தான் இப்போ மேலே ஏற்றி விட்டுருக்காங்க. பேசலாம் தினேஷ், பேசுங்க அப்படி சொன்னாங்களா சார்? அவ்வளோ. சரி பாலண்ணே நீங்கள் உங்களை கொம்பு சீவி விட்ட யாராவது ஒருத்தர்? அந்த மாதிரி இன்னும் யாரும் இல்லை எனக்கு. எல்லாரோடையும் நான் நார்மலாக க்ளோஸாக போகிறனால கொம்பு சீக்கிர அளவுக்கு இல்லை. ஓகேண்ணே, நன்றிண்ணே. நன்றி 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 சார். முதல்ல நீங்கள் வந்ததுக்கு, வாழ்த்துறை வழங்க வந்ததுக்கு தேங்க்யூ. ராஜேஷ் சார். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியாக ஃபீல் ஆகுது. ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது இந்த ஃபங்க்ஷன். நானும் பொன்ராமும் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நண்பேண்டா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஆரம்பித்து இந்த படம் வரைக்கும் அந்த ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன், ஒரு டிஸ்கஷனில் இருந்திருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோடய படங்களுக்கும் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நட்பு இன்னும் தொடருது, அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த படம் வந்து நான் பார்த்துட்டேன், அதை எடிட்டிங் லெவலில் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். இந்த படத்தில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ் இருக்காங்க, இவங்க 2 பேரும். ஸோ வந்து சண்முக பாண்டியன் சாரும் சரி, சரத் சாரும் சரி. ரியோ ரொம்ப அழகாக சொன்னார். சரத் சாரை வந்து இப்போ மேக்கப்லாம் போட்டு கிரே ஹேர்லாம் காமிச்சு தான் நம்ம வந்து வயசானவராக வந்து நம்ம காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு சூட் ஆக மாட்டார் அவர் அப்படியே போனால். ஸோ அது வந்து ஒரு மெனக்கிட்டு தான் அவர் வயசானவரை காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு.
ஒரு கம்ப்ளீட்டு நம்ம வந்து அவர் ஹீரோவாக அந்த கட்டபொம்மன் அந்த மாதிரி படங்களில் வடிவேல் சாரோட காமெடிலாம் பண்ணும்போது ஒரு எனர்ஜி இருக்கும். அதை வந்து இந்த படத்தில் பார்த்தேன். ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சார் ஆசம் சார், ஐ ரியலி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அப்புறம் சண்முக பாண்டியன் சார், இப்போ பாலு சார் சொன்ன மாதிரி நான் எடிட்டிங்கில் படம் பார்க்கும்போதே எனக்கு நிறைய இடத்துல வந்து கேப்டன் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு உள்ளுணர்வு நமக்கு தோணும்ல. ஸோ நம்ம அவரோட படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம். இன்றைக்கி அவரை பார்க்கும்போது தோணும்போது அது ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கேப்டனோட ஆக்சுவலாக ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கும் அது கண்டிப்பாக தியேட்டரில். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பேர், அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் 2 பில்லர்ஸ்னால் பாலு சாரும் யுவன் சாரும் சொல்லணும். எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பாலு சார். நான் இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா விஷுவலாக இந்த படத்தை வந்து இது பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு, ஷூட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி யுவன் சார் அவரோட மியூசிக், இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, வில்லேஜ் படம் அவர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் அந்த கலர், அது டோனுக்கு வந்து அந்த மியூசிக் அவ்வளோ மேட்ச் ஆகுது. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் எஸ் மித்ரன் சார். எல்லாருக்கும் வணக்கம். பொன்ராம் சார் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர். ஏன்னா எனக்கு காமெடி படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ ரீசெண்டாக அவர் படங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட் மோடில் போயிட்டுருக்கோம். எல்லா படங்களுமே ரஜினி முருகனாக இருக்கட்டும், வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சு அந்த வரிசையில் இருக்குன்னு. வாழ்த்துக்கள் பொன்ராம் சார். சரத் சார் வந்து இப்போ இருக்க ஆக்டர்ஸ்க்கெலாம் அவர் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். ஏன்னா சார் நீங்கள் ரீசெண்டாக நடித்த 3 BHK எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். அவ்வளோ சட்டிலாக, அவ்வளோ கண்ட்ரோலாக, அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களால் எப்படி புலனு சார் எங்களை சின்ன வயசில் நாங்கள் பார்த்தோம், இப்போ வரைக்கும் 3 BHKவும் பண்ணுறீங்க, கொம்பு சீவும் பண்ணுறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வாழ்த்துக்கள் சார். சண்முக பாண்டியன் சார், உங்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது, அது மட்டும் தோணுது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு போங்க, அது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அதுக்கான எல்லா திறமைகளும் இருக்குது. அதை விட அம்மா அப்பாவோட ஆசீர்வாதம் இருக்குது. ஸ்க்ரீனில் நிஜமாகவே வார்த்தைகள் காலம் சொல்ல பயங்கரமாக இருக்கீங்க ஸ்க்ரீனில். உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். ப்ரொடியூசர் சார் சொல்லணும், ரொம்ப நல்ல ப்ரொடியூசர். நான் மீட் பண்ணியிருக்கேன் அவரை, பாலு சார் சொல்லியிருக்காரு. சார் வாழ்த்துக்கள் சார். இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஸ்டார் சினிமாஸில் வந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும். இந்த டீமில் இருக்கிற ஸ்னேகன் சார், பாலு சார், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். யுவன் சார் விழாநாயகன், அவரை வந்து நான் ஒரு 15 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன்னு தான் சொல்லணும். சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. காதல் கொண்டேன் கம்போசிங்கில் செல்வ சார் பின்னாடி நின்று நான் வாட்ச் பண்ணிகிட்ருப்பேன் டியூன் எல்லாம். கனா காணும் காலங்கள் சாங் கிரியேட் ஆகிட்டு இருந்தப்போ நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். அப்புறம் வந்து யாரடி மோகினி ஃபஸ்ட்டு படம். ஆக்சுவலாக நான் அவருக்கு பர்சனலாக இது வரைக்கும் தேங்க் பண்ணவே இல்லை எந்த ஸ்டேஜ்லேயுமே. ஏன்னா அந்த டைமில் வந்து காதல் கொண்டவனுக்கோ இல்லை 7G ரெயின்போ காலனிக்கோ இல்லை யாரடி மோகினிக்கோ நாங்கள் வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணவே கிடையாது. நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜை நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் யாரடி மோகினி ஆல்பம் இவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா அது வந்து யுவன் சார்னால தான். சார் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் எல்லா பாட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகணும். என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ. நன்றி, இருவருக்கும் நன்றி. கொம்பு செய்வன மொமெண்ட் ஏதாவது இருந்தால் எங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்போ தான் நீங்கள் ரியோ ராஜா கொம்பு செய்ய விட்டீங்க, அப்புறம் பாலு சாரை கொம்பு செய்ய விட்டீங்க. ரீசெண்டாக அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இல்லை அப்படி ஒரு மூமெண்ட் இல்லை, இன்னொரு மூமெண்ட் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் எஸ்ஏசி சார்கிட்ட நானும் பண்ணுறோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ஒன்று சார் ஐடியா சொன்னார். ஸோ ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி நாங்கள் அதை டெவலப் பண்ணோம். நாங்கள் 2 பேர் தான் அதில் ஒர்க் பண்ணோம். நானும் பண்ணுறோம்னா ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டோம். இப்போ யார் ஹீரோவாக பண்ணலாம்? ஆக்சுவலாக ரமணா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம் பெரிய ஹிட்டு. ஆக்சுவலாக கேப்டன் சாருக்கு வந்து அவ்வளோ பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். ஸோ நாங்கள் இந்த மாதிரி யார் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அப்போ எஸ்ஐ சார் சொன்னார், இந்த மாதிரி நம்ம கேப்டன் பண்ணலாம். ஆக்சுவலாக அவர் விஜயின் தான் கூப்பிடுவார், விஜய் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சார் ரொம்ப பிஸியாக இருக்காரு சார், பண்ணுவாரா சார்னு கேட்டோம். இல்லை பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தார். ஃபோன் அடித்தோடனே சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு வார்த்தை இவர் ஹலோ சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை சார் நேரில் வரணுமான்னு கேட்டார். இல்லைப்பா எங்கேப்பா இருக்கு, நான் அவுட்டோரில் இருக்கேன் சார், ஷூட்டிங்கில் இருக்கேன், நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே விட்டு வந்துடுவேன் அப்படியே அப்படின்னாரு.
உடனே இல்லைப்பா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணேன், எப்போ சார் ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு வச்சுட்டார். அப்புறம் கூப்பிட்றேன் சார்னு வச்சுட்டாரு. சார் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டார் பயங்கரமாக. இப்போ சொன்னார், இந்த நல்ல மனசு தான்ப்பா வந்து அவரை இந்த உயரத்தில் வச்சுருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கெலாம் அவர் போவார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு இப்போ வந்து ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பாக அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கும், கண்டிப்பாக ஹீரோக்கு இருக்கும். ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு கொம்பு சீவன மூமெண்ட் ஞாபகம் வரல, இந்த ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சாரோட அவர் பற்றின என்ன சொல்கிறது நினைவுகள் அனுபவங்கள்லாம் எனக்கு டக்குன்னு இதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நிச்சயமா சார். திரைத்துறையில் யார்கிட்ட போய் கேட்டாலும் இந்த மாதிரியான நமக்கு தெரியாத ஏதோ ஒரு கதை கேப்டனை பற்றி நிச்சயமாக இருக்கும். அப்படி எல்லாருடைய லைஃப்லையும் இம்பேக்ட் கிரியேட் பண்ண ஒருத்தர், நிச்சயமாக அவர்களுக்கு அந்த ஆசை இருக்கும். நன்றி சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் வந்து நான் இங்கே நிற்கிறது. ஒரு ஹீரோவோட அண்ணனாக வரல, சண்முக பாண்டியோட ரசிகனாக இங்கே வந்து நான் நிற்கிறேன். அதனால் ஏன்னா ஷம்முவை பற்றி சொல்லணுன்னா 2012 நடிச்சிட்ருக்காப்புல. ஸோ 2012 இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஜேர்னி ஷம்முக்கு. இந்த 13 வருஷம் ஜேர்னியில் வந்து நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 13 வருஷத்தில் நம்ம எத்தனையோ ஹீரோ வேணால் பார்த்துருக்கலாம், எத்தனையோ படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஷம்முவோட 4வது படம் தான். ஏன் இப்படின்னா, நடுவில் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்பா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதப்போ அப்போ சகாப்தம் ஷம்மு பண்ணான். அப்புறம் மற்ற படங்கள் வரும்போது எனக்கு படம்லாம் வேணாம், நான் அப்பாவோட இருந்து ஃபுல்லாக அவர் எப்படியாச்சும் குணப்படுத்திட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முழுமையாக ஷம்மு வீட்டிலே இருந்து அப்பாவை பார்த்துக்கினாப்புல. அப்போ தான் கேப்டன் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் வரணுன்ட்டு அப்போ என்னைய புஷ் பண்ணி அமிச்சார். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த படம் இன்றைக்கி வந்து ஆரம்பித்த நாள்லேருந்து முடிகிற நாள் வரைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு லேக்கே இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக தான் இந்த படம் போயிருக்கு. ஏன் இந்த 13 வருஷம் இது சொல்கிறேன்னா, அவன் ஷம்மு நடித்த படங்கள் முன்னாடி 2 படம் இருந்தாலும் பல படங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்தும் எதுவுமே ஷம்முக்கு வந்து சரியாக லான்ச் ஆகலை, சரியான இது டைமிங் வரல. ஸோ அப்போ எவ்வளவோ ஃபீல் பண்ணாலுமே அவன் வந்து தைரியமாக நின்னான் கடைசி வரைக்கும். இல்லை நான் வருவேன், நான் ஜெயிப்பேன், நான் கேப்டன் பையன், என்னால் முடியும் அப்படின்னு. இந்த 13 வருஷமும் எத்தனையோ பேர் அவன் கூட நடிகர்கள், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் வந்தாலும் அந்த பேஷன்ஸ் அவனுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் நான் வந்து முகேஷ் பிரதருக்கும் ஸ்டார் சினிமாஸ்க்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாப்பாக ஒரு ப்ராஜெக்ட் ஆன் பண்ணால் இப்போ இருக்கிற ஒரு சினாரியில் எல்லா படமுமே இன்றைக்கி வந்து கஷ்டப்படுற நேரத்தில் இந்த படத்தை வந்து கேப்டனுக்கு ஒரு ஷம்முக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய லான்ச்சாக இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து Day 1 இது வரைக்கும் அவர் பண்ணியிருக்கார். அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றிகளும் முகேஷ் சார் அவருக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். பிறகு இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு ஷம்மு வந்து முகேஷ் வந்து ஷம்முகிட்ட சொன்ன வந்து அடுத்த படம் இந்த மாதிரி பொன்ராம் சார் பண்ணுறாரு, அவர் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஷம்முக்கு பண்ணோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த டைமில் வந்து சிவகார்த்திகேயன் நடிக்கிறப்போ நாங்களாம் காலேஜ் படிக்கிறப்போ நாங்களாம் அப்போ போயிட்டுருப்போம் படத்தை பார்க்கும்போது பொன்ராம் சார் பார்க்குறப்போ எனக்கு சந்தோஷம். சரி ஷம்முக்கு வந்து ஒரு ரெப்யூட்டட் டைரக்டர் வராங்க, ஒரு நல்ல கதை வருது, வரும்போது ரொம்ப ஹாப்பி. ஸோ கண்ணை மூடிட்டு பண்ணு இந்த சப்ஜெக்டை அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு ஷம்முகிட்ட சொன்னேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யார் நடிக்கிறார் அப்படின்னா பொன்ராம் சார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி கண்டிப்பாக சரத்குமார் சார் இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னார். ஸோ சரத்குமார் சார் வந்தோடனே இன்னொரு செரி வந்த கேக் மாதிரி இன்னொரு க்ளோரி ஆட் ஆச்சு அவர் உள்ளே வந்தோடனே. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து புலன் விசாரணை டைம்லேருந்து கேப்டனும் சரி சரத்குமார் சார் ஒன்றாவே நம்ம வந்து தமிழ் சினிமாவில் பார்த்துட்டே இருக்கும்போது இன்றைக்கி அப்பா இல்லாத நேரத்தில் ஷம்மு அடுத்த ஒரு மைல் ஸ்டோன் எடுத்து வைக்கும்போது கூட சரத்குமார் சாரும் திரும்பியும் ஒரு சப்போர்ட்டாக நிற்கும்போது இது வந்து சம்திங் இஸ் கனெக்டிங் வரும்போது ஒரு நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயமாக தான் எடுக்கணும். சரத் சார் வந்து பர்சனலாக நான் வந்து இப்போது கேப்டன் முன்னாடியில் எனக்கு தெரியும், பட் கேப்டன் மறைவுக்கு பிறகு கொஞ்சம் அடிக்கடியாக நான் மீட் பண்ணுறேன். போன வருஷம் எலெக்ஷன் டைமும் சரி இந்த படம் சரி நான் அடிக்கடி சாரை மீட் பண்ணியிருக்கேன். எப்போ மீட் பண்ணாலுமே அந்த ஒரு எப்படி சொல்கிறேன் இந்த டவுன் டு எர்த்தான ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். அவர் வந்து நீ சின்ன பையன் நான் சீன் அப்படிலாம் இல்லை, வந்தோடனே வணக்கம் விஜய் எப்படி இருக்கீங்க, வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா, அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். அவர் வந்து நான் 25 இயர்ஸ்ன்னு கூப்பிடுறேன்னு சொல்ல தப்பு இல்லை, ஏன்னா அவரோட ஹார்ட் அப்படி இருக்கு. ஏன்னா எல்லா ஏஜ் கேட்டகரியோடையும் பழகும்போது அது வந்து
அது அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி நம்ம சிந்தனை நம்மளோட எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்மளோட வயசு நான் நினைக்கிறேன். அதனால சார் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட கனெக்ட் ஆகும்போது இப்போ கூட வஸ்தாரா சாங்கில் கூட நான் உட்காந்து சைடில் பார்த்துட்டு இருந்தேன். ஷம்மு பெட்ரா, சரத் சார் பெட்ரான்னு 2 பேர் ஆடிட்டே இருக்காங்க. இந்த பேண்டு வாத்தியம் பெருசாக, இந்த தப்பாட்டம் பெருசாக ஆட்டி, அந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக ஆடி ஒரு பெரிய காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வஸ்தாரா சாங் நான் பார்க்கும்போது. அப்புறம் யுவன் அண்ணன், நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவரோட ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது கேப்டன் நடித்த அலெக்சாண்டர் பிஜிஎம் ஸ்கோர் பை யுவன் சங்கர் ராஜா அப்படின்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டே அண்ணன் யுவன் சங்கர் அண்ணனோட மீட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் பேசுகிறேன். பேசினோடனே உடனே கனெக்ட் ஆகிட்டாரு. நாங்கள் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்தில். எல்லார் மாதிரியும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்து அவர் சாங் கேட்குறதுலேருந்து அவர் வந்து மியூசிக்கால் கனெக்ட் ஆனார். ஏன்னா கேப்டன் வந்து ஃபஸ்ட்டு சகாப்தம் படம் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு படம் ஷம்மு நடித்தார்னா அது இளையராஜா சார் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சகாப்தம் பார்த்தீங்கன்னா நீ கார்த்திக் ராஜா சார் வாசித்தார். செகண்ட் படம் ஷம்முக்கு கொம்பு படைத்தலைவன் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வாசிச்சார். இப்போ 3வது கொம்பு சி பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சார் வாசிக்கிறார். ஸோ கேப்டன் நினச்ச ஆசை ஃபஸ்ட்டு 3 படத்தில் ஷம்முக்கு நடந்துருச்சு. ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஃபஸ்ட்டு 3 படமே இசை அமைக்கணும் அப்படின்னு 3மே வந்துருச்சு. அதனால் அது உண்மையிலேயே ஏன்னா அவங்க பவதரணி அவங்க கூட சகாப்தத்தில் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலியில் யாரெல்லாம் சிங்கர்ஸோ எல்லாருமே ஷம்முக்காக பாடியிருக்காங்க. அது வந்து உண்மையிலே ஷம்மு இஸ் அ பிளஸ்ட் சைல்ட். கேப்டன் ஆசைப்பட்டது நடந்துருச்சுன்னு தான் இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அதே மாதிரி பாலு சார் கேமராமேன் பிதாமகன் டைம்லேருந்து ஏன்னா நான் எப்பயுமே சின்ன வயசுல அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருப்பார், நீ படம் வெறும் ஹீரோ ஹீரோயின் மட்டும் நீ பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீன் கார்டு போடும்போது எல்லார் பேரும் நீ படிக்கணும், அந்த லைட் மேன் யார் எல்லாருமே நீ படிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு படத்துக்கு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க, எல்லாருமே நீ பார்க்கணும் அப்படின்பார். ஸோ எப்பயுமே கொரியோகிராஃபர் யார், இந்த படத்துக்கு யார், ஃபைட் மாஸ்டர் யார், எடிட்டர் யார், இந்த மாதிரி ஒன்று நான் எப்பயுமே ஸ்க்ரீன் கார்டு போடும்போது நான் பார்ப்பேன். அதனால் பித்தாமகன் டைம்லேருந்து பாலு சாராக இருக்கட்டும், இதே மாதிரி நம்ம எனக்கு அசார் சார் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஷெரீஃப் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சாங் நாங்கள் போகும்போது நானும் அம்மாவெல்லாம் தேனி ஷூட் போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது இந்த சாங் போடும்போது உண்மையிலே ஒரு பெப்பியான ஒரு நம்பராக இருந்தது. ஏன்னா ஊர் ஜனங்கர் சைடில் எல்லாருமே அன்றைக்கி ஒரு வீக்கெண்ட். ஸோ ஊர் சைடில் வீக்கெண்ட்னா ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியும்ல, பட் எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த மொமெண்ட்டில் இந்த சாங் ப்ளே பண்ண உடனே எல்லாருமே ஒரு வைப் ஆனாங்க அந்த பாட்டுக்கு. ஸோ அப்போயே நான் நினச்சேன், ஓகே சாங் உடனே கிளிக் ஆயிடுச்சு, ஸோ இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, படம் ரிலீஸ் ஆனோடனே மக்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. அதனால் இது வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் போய் ஷம்முக்கு ஒரு மைல் ஸ்டோனாக ஒரு அமையும் நான் பார்க்குறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே இது வந்து ஒரு புது காம்பினேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே அவங்க இடத்துல பெரிய ஒரு விஷயம், ஆனால் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அப்கமிங் ஹீரோக்காகவும் சேரும்போது ஒரு புது விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்துக்கு பின்னாடி போவாங்க, ஆனால் இந்த எல்லாருமே ஒரு புது விஷயத்துக்காக பின்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கொம்பு சீவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொம்பு சீவி இறங்குற மாதிரி தான் டிசம்பர் 19 வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இதில் நிச்சயமாக சீரி பாஞ்சு வரப்போகுது. அண்ட் நீங்கள் பேசும்போது அம்மா கண்ணில் ஒரு 2 துளி நீர் வந்துச்சு. அது வந்து அதுதான் அந்த உண்மையான பாசம். உங்களை பார்த்து அவங்க மகிழக்கூடிய இடத்துல நீங்கள் 2 பேரும் இன்னும் அவங்களை நிறைய பெருமைப்படுத்த காத்துட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறோம், வாழ்த்துறோம். ஸோ கேப்டன் அவர்களுடைய ஆசையோடு அது தொடர்ந்து நடக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ உணர்வுபூர்வமாக அந்த மேடை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க உண்மை தான் அதற்கு காரணம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாரும் டிசம்பர் 19 படத்தை போய் பாருங்கள். கேப்டன் ஃபேன்ஸ் உங்களை நம்பி தான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பிரச்சன் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். கொம்பு சீவி இந்த படம் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு கனெக்ஷனான ஒரு படம். எப்படின்னா எங்கள் ஊரில் விக்கி பிரதர் உங்களை பார்த்து பேசினா தான் பேச முடியும். ஆனால் பிரசன்னுங்கெல்லாம் திட்டுறாங்கண்ணே, என்னையை பார்த்து பேச வேணாம்னு சொல்கிறாங்க. அப்படியா? மக்களை பார்த்து நான் வந்து ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் ஒரு கதையாக சொல்லிடுறேன். 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் ஊர் ஆப்பநாதன் கோவிலுக்கு வந்து சரத்குமார் சார் வந்திருந்தாங்க. அப்போ எங்கள் ஸ்கூலில் வந்து பெரிய பரபரப்பு. நான் ஒரு வந்து கேட்டெல்லாம் போட்டாங்க, யாரும் போயிடக்கூடாது சரத்குமார். நான் என்ன பண்ணேன், செவர் ஏதி குதித்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, செவர் ஏதி குதித்து ஓடிட்டேன். ஓடி போய் ஓகே 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 செவர் ஏதி குதித்து ஓடிட்டேன். ஓடி போய் சரத்குமார் சாரை பார்த்தேன்.
நாட்டாம படத்தில் பார்த்து அதை பார்த்து ஓன சவுண்டு நிறைய க்ரௌடு வந்துட்டாங்க. அந்த க்ரௌடில் எல்லாருக்கும் கை கொடுத்துக்கிட்டே வராரு. நானும் கையை நீட்டிகிட்டு இருக்கேன், கை மிஸ் ஆயிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டு சாமியெல்லாம் திட்டிட்டு இருந்தேன். ஆப்னாதான் சாமி, நீ என்ன சாமி கை கொடுக்காம போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தை கொம்புசி படத்தில் சார் கூட த்ரூட்டாக காமெடியாக நடிச்சிருக்கேன். பாத்தீங்களாண்ணே, அன்னைக்கு கை கொடுக்க மிஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க மேல வரப்ப கை கொடுத்துட்டு வந்தீங்க. அதுதான் அந்த கரெக்ட். சார் வந்து சார் கூட நடிக்கும் போது பயங்கர செட்டே ஜாலியாக வச்சுருப்பார். சார் வந்தாவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவர் கூட பேசி சிரித்து அன்றைக்கி மிஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் லாஸ்ட்டாக வந்து படம் முடியும் போது சார் உங்களை நான் அடுத்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சார் அப்படின்னு. ஏன் கல்கி இப்படி சொல்கிறீங்க, என்னோடய பர்சனல் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் எங்கள் அப்பா வந்து வெறித்தனமான விஜயகாந்த் சார் ஃபேன். எப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், ஏதாவது ஸ்கூல் போகலன்னா போடா பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு தான் பேக்கில் தான் அடிப்பார், போடா பள்ளிக்கூடத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு சண்டை நடந்தாவே கொடுக்கணும்னு ஓடுவாப்பில், இருடா டவுசர் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டவுசரை மாட்டி அந்த நேர்வாவை சேர்த்து செவத்தில் ஒரு கால் வச்சு அடிப்பாப்பில். ஸோ அந்த மாதிரி வெறித்தனமான ஒரு ஃபேனு. இன்றைக்கும் எங்கள் வீட்டில் கேப்டனோட ஃபோட்டோ மாட்டி தான் வச்சு மாலை போட்டுட்டு இருப்பார். அவரோட பையன் இந்த படம் நடிக்கிறேன், அது சண்முகாண்டி பிரதர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ கூட்டி கொண்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் சண்முக பாண்டியன் சார், அந்த நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கும் சாருக்கும் வந்து ஒரு ஷாட்டு, என்னென்னா ஒரு ஜீப்பில் வர ஷாட்டு. பாலு சார் டைரக்டர் எல்லோரும் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்காங்க. கையை காமிச்சா நாங்கள் 2 பேரும் ஜீப் எடுத்துக்கிட்டு அப்படி வரணும். அந்த மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 பேர் வந்துட்டாங்க, ஒரு பைக்கில் வராங்க. வந்துட்டு நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து, ஏய் தம்பி யோப்பா எங்கள் அண்ணம்மா எங்கள் அண்ணம்மா எங்கேயா? உங்கள் அண்ணம்மையனா? நான் உங்களே யாரும் தெரியாதுங்க, உங்கள் அண்ணம்மையனை எப்படி தெரியுங்க அப்படின்னு. ஏய் நீ இந்த நான் நடிக்க வந்திருக்கேங்க, அங்கே பாருங்கள் கேமராலாம் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே வந்து அவங்க, உன்னை தெரியுமியா, மகாராஜா மண்டலாம் நடிச்சிருக்க, உன்னை தெரியுமியா, எங்கள் அண்ணமையன் விஜயகாந்தியா, விஜயகாந்த் அண்ணமையன் வந்திருக்காப்லையாம்ல அப்படின்னு. அப்புறம் ஹீரோ வந்து அப்படியே தலையை குடிஞ்சு அப்படி பார்த்தாக்கல அவ்வளோ வீராப்பா பேசின அவங்க ஹீரோவை பார்த்தாக்கல அப்படியே கண்ணீர் விட்டு அப்படியே இருக்கு, எங்கள் அண்ணன் மாதிரியே கண்ணு இருக்கு, என்ன கொஞ்சம் அண்ணனோட கைட்டாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அதுதாங்க. நான் அதை பார்க்கும் போது, ஏன்னா சரத்குமார் சாரையும் ஹீரோயின் பார்க்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட்டமாக வருவாங்க, திருவிழா மாதிரி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நினச்சேன் எவ்வளோ பெரிய ஆள் கூட நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. அப்புறம் எங்கள் டைரக்டர் பொன்ராம் சார், இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த எங்கள் பொன்ராம் சார் வந்து, அதாவது எனக்கு விஜய் சேதுபதி அண்ணா ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி பொன்ராம் சார் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே அந்த ஆஃபீஸ்லாம் தேடிட்டு அப்படியே போனால் ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ் பருத்தி வீரன், அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வந்து வேலை பார்த்த ஒரு ஆஃபீஸ். அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸ்னேகன் சார், அமித் சார்லாம் வந்து அந்த ஒரு ரூமில் கத்திட்டு இருப்பாங்க. ஐயோ பதறி அடித்து ஓடனோம்னா கம்போசிங் போயிட்டுருங்க. ஐயோ ஏன் உசுருக்குல அந்த சாங்லாம் அந்த நினைவுகள்லாம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்படியே பார்த்துட்ருக்கேன். அப்போது ஒரு சின்ன கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா, ஒரு பையன் மலையில் நினைச்சிட்டு வந்தால் வீட்டிலேருந்து அப்பா வந்து சொல்ல, ஏன்னா லூசு பையில மழை வருது தான் தெரியுதுல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், மழை வருது தான் தெரியல, ஏன்டா கொடை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்லுவாரான். அண்ணன் சொல்லுவானா, ஏன்னா ஓரமாக நின்றுட்டு வரக்கூடாதா அப்படின்னு அண்ணன் திட்டுவாப்லையான். ஆனால் பெத்த தாய் தான் வந்து துண்டை எடுத்து துவட்டு விட்டு, இந்த பாலா போன மலை என் புள்ள வரும்போது தான் வரணுமா அப்படின்னு அம்மா தான் சொல்லுவாங்களாம். அப்படி தான்
அப்படி தாய் உள்ளம் கொண்டது தான் எங்கள் பொன்ராம் சார். எத்தனையோ பெரிய காமெடி நடிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா உடனே ஓடியாந்துருவாங்க. இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்து பால் சார் கேமராவில் இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய என்னமோ நினச்சேன், நிறைய பேசணும்னு என்ன கேள்வி எழுதிட்டு வந்து மறந்து போச்சா? சரி மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் சார். அதான் சார், ஏதாவது எழுதிட்டு வந்திருக்கணும். இல்லை எழுதி வந்து ஏற்கனவே எழுதி வந்து தான் பேசிட்டு இருக்கேன், மறந்து போச்சு. ஆமாம். அப்புறம் மேம் படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ நாம் வந்து யூடியூப்லலாம் காலசாரமாக பேசி தான் அவங்கள பார்த்துருக்கோம். போல்டாக ஒரு சிங்கப்பொண்ணாக பேசி பார்த்துருக்கோம். அன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு பயங்கரமாக விழுந்து சிரித்தாங்க. அப்போ தான் அவங்க சிரிப்பை பார்த்தேன். வெளியில் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. யுவன் சங்கர் ராஜா சாரோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன் சார் நான். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. எல்லாரும் சென்னைக்கு சினிமா பண்ணணும்னு வர்ற மாதிரி தான் நானும் வந்தேன். ஸோ எனக்கு வந்து கொம்பு சீவி விட்டது வந்து 2 பேர். ஒன்று வந்து இளையராஜா சார், இன்னொன்று விஜயகாந்த் சார். ஸோ பாசிட்டிவாக சொல்லணுன்னா அந்த 2 பேர். ஸோ அவங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட வாழ்க்கை நடைமுறைகள். இப்போ வந்து இளையராஜா சார் சொன்னீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அவர் வந்து ரெக்கார்டிங் ஆரம்பிப்பார். ஸோ வாட் எவர் இட் இஸ் அவர் அங்கே இருப்பார். அதேமாதிரி ஈவினிங் 6 o'clock கிளம்பிடுவார். ஸோ இந்த இடப்பட்ட டைமில் அவர் கொடுக்குற அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். அவர் வந்து அவர் ரீச் ஆகிற இடமே இல்லை. அதேமாதிரி இப்போ கேப்டன் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். அவர் நடிப்பு மட்டும் கிடையாது, அவரோட ஐடியாலஜிஸ், அவரோட கேரக்டர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் டீப்பாக ரீச் ஆகிருக்குது. அது வந்து கேப்டன் சார் வந்து பிரியாணி மட்டும் போடலை, அந்த உள்ள அந்த பாசமாக போடுற சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மை. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபுட், இட் இஸ் அபவுட் லவ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கோம் சென்னைக்கு. ஏதோ இப்போ ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருக்கேன். ஐ விஷ் ஐ வில் மூவ் ஆன். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எங்கள் கம்பெனிக்கு வேணும். எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் தேங்க்ஸ். நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, நிறையா சேலஞ்சஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாம் நல்லபடியாக கொண்டு போயிட்டோம். தேங்க்யூ பிரதர் தம்பி சரத்குமார் அவர்களே. எப்போதுமே அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.